சிறிது நேரம் அவள் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அப்படியா? உங்களுடைய ஜாமான்கள் எல்லாம் வேறு பெட்டியில் இருக்கிறது என்று சொல்லுங்கள். அவைகளை அங்கே விட்டுவிட்டு என்று முடிக்காது நிறுத்தினாள் அருணா. என்னுடைய ஜாமான்கள் அனைத்தும் இந்த சிறு கைப்பையில் அடங்கியிருக்கின்றன. நான் பட்டணத்தில் அதிக நாட்கள் தங்கப் போவதில்லை. காரியமானதும் நாளை இரவே மீண்டும் திரும்பி விடுவேன். என்னை பற்றிய விஷயங்கள் இருக்கட்டும். மேலே படிப்பதற்காக நீ பட்டணத்திற்கு திரும்ப போய்க் கொண்டிருக்கிறாய் என்று ஊகிக்கிறேன். ஆமாம், நான் உன்னை ஒன்று கேட்க விரும்புகிறேன். திடீரென்று என்னுடன் பேசுவதை நீ ஏன் நிறுத்தி கொண்டாய்? என் தாயாரிடம் கூட பேசுவதை ஏன் நிறுத்தி கொண்டாய்? அது போகட்டும், நீ பாஸ் செய்த சந்தோஷ சங்கதியையாவது எங்களிடம் தெரிவிக்க கூடாதா? ஊருக்கு கூட சொல்லாமல் அல்லவா கிளம்பி விட்டிருக்கிறாய். எங்கள் நட்பை திடீரென்று புறக்கணித்து விட நாங்கள் செய்த குற்றம் என்ன? உன்னை வெளியே எங்கேயாவது பார்த்தால் இதை பற்றி கேட்டு விடுவதென்று கொஞ்ச நாட்களாக துடித்து கொண்டிருந்தேன் என்றான் சிதம்பரம். தங்கள் சம்பாஷணையை பெட்டியில் உள்ள மற்ற பிரயாணிகள் யாரேனும் கவனிக்கிறார்களா என அச்சத்துடன் அருணா தன்னை சுற்றிலும் ஒரு முறை கவனித்து கொண்டாள். அவரவர்கள் முறையே தனித்தனி தங்கள் நண்பர்களுடன் உறவினர்களுடன் மும்முரமாக சம்பாஷித்து கொண்டிருந்ததை கண்ணுற்றும் கவலை நீங்கியவளாக மெல்லிய குரலில், காரணம் உங்களுக்கு விளங்கிவிட்டிருக்கும் என்று எண்ணுகிறேன். இடைச்சுவரை எழுப்பி 2 வீட்டையும் பிரிக்க விரும்பிய என் தந்தை அடுத்து விட்டவர்கள் சிநேகிதத்தை விரும்பவில்லை. அவர் இச்சைக்கு எதிராக ஏதும் செய்ய நானும் ஆசைப்படவில்லை என்றாள். இந்த பதிலை கேட்ட சிதம்பரம் ஜன்னல் கதவு மீது சாய்ந்து கொண்டு சிறிது நேரம் வெளிப்புறத்தை வேடிக்கை பார்த்தபடி வாளாயிருந்தான். பிறகு அவள் பக்கம் திரும்பி நீண்டதொரு பெருமூச்செறிந்துவிட்டு, உன் தந்தையுடன் சிநேகிதம் செய்து கொள்ள எவ்வளவோ முறைகள் நான் பாடுபட்டேன். உன் அண்ணனிடமும் ஊட்டிக்கொள்ள முயற்சித்தேன். ஏனோ என் நட்பை அவர்கள் விரும்பவில்லை. என் மீது என்ன குற்றம் கண்டு அவர்கள் என் தொடர்பை புறக்கணிக்கிறார்கள் என்றும் விளங்கவே இல்லை என்றான் மனத்தாங்கலாக. அடுத்த வீட்டில் வந்து வசிப்பதுடன் போட்டி போடுவது போல் எங்களுக்கு எதிராக பால் வியாபாரம் தொடங்குவது குற்றமாக இருக்கலாம் என்று சிரித்தாள் அருணா பரிகாசமாக. பால் பண்ணையை கூட்டு வியாபாரமாக தொடங்க உத்தேசித்து உன் தந்தையையும் அதில் சேர்த்து கொள்ள அழைத்தேன். ஒன்றுபட்டு உழைக்க அவர் மறுத்துவிட்டார். ஆனால் ஒன்று உன்னிடம் கூற விரும்புகிறேன். இடைச்சுவரை எழுப்பி நம் வீடுகளை பிரித்தாலும் சரி, என்னுடன் நீ முகம் கொடுத்து பேசாது வருஷங்கள் பல சென்றாலும் சரி, உன் மீது எனக்கு ஏற்பட்ட அன்பு என்றும் மாறப்போவதில்லை. இது முற்றிலும் உண்மை என்றான் உணர்ச்சி வசத்தில். அவனது குரல் தழுதழுத்தது. இதை கேட்டு மன எழுச்சி மிக்க அடைந்து போன அருணா பதில் அளிக்கும் முன் சிதம்பரம் இடத்தை விட்டு எழுந்திருந்தான். மரியாதை இல்லாது நானே முந்திக் கொண்டு வந்து பேச முற்பட்டதற்கு மன்னிக்க வேண்டும். அடுத்த ஸ்டேஷன் நெருங்கி கொண்டிருக்கிறது. நான் இறங்கி என் பெட்டிக்கு திரும்ப போகிறேன். இங்கே உன்னுடன் இதே பெட்டியில் நான் பிரயாணம் செய்து வீணாக பழிக்கோ மனக்கவலைக்கோ உன்னை இலக்காக விரும்பவில்லை. ஒன்று மட்டும் கடைசியாக கூற விரும்புகிறேன். எப்பொழுதாவது என்றாவது எந்த சமயமாவது உனக்கு என் உதவி தேவையிருந்தால் கொஞ்சமும் தயங்காது அஞ்சாது நீ என்னிடம் கேட்கலாம். எங்கே இருந்தாலும் எந்த நிலையில் நீ வாழ்ந்தாலும் உன் வாழ்வில் நல்லதை விரும்பும் ஒரு உண்மையான சிநேகிதன் என்று என்னை நீ என்றும் மதித்தால் அதைவிட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவும் கிடையாது என்றான். அருணா பதில் கூற சற்று தாமதித்த போது அடுத்த ஸ்டேஷனை நெருங்கிய வண்டி தொடர் தடக்கென்று பெரும் குழுக்களுடன் நின்றது. விரைவாக பெட்டியில் இறங்கிய சண்முகம் மின்னல் போல் ஜனத்திரளில் மறைந்து விட்டான். மறுநாள் காலை பொழுது விடியும் தருவாயில் வண்டி நகரத்தை அடைந்தது. பெட்டியிலிருந்து இறங்கிய அருணா பிளாட்பாரத்தில் தனக்காக பெரியம்மா வந்து காத்திருக்கிறார்களோ என்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு நின்றாள். ஹலோ அருணா என்று பழக்கமான கீச்சு குரலை கேட்டு சப்தம் வந்த திக்கை நோக்கினாள். அவள் சிநேகிதி நளினி சுரேஷ்குமாருடன் அவளை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தான். ஊருக்கு போகும் முன் என்னிடம் சொல்லிக்கொள்ளாமல் போனது ஒரு தப்பு. கடிதமே போடாது மௌனமாக இருந்தது இன்னொரு தப்பு. உன்னிடம் சண்டை போடத்தான் நானும் அண்ணனுமாக புறப்பட்டு உன்னை அழைத்து போக ஸ்டேஷனுக்கு வந்தோம். நீ இன்று வருவதாக பெரியம்மா சொன்னாங்க. பூபதியை ஸ்டேஷனுக்கு அனுப்ப போவதாகவும் சொன்னாங்க. அவர்கள் அனுப்பும் முன்பு நாங்கள் இருவரும் வந்து உன்னை அழைத்து போவதென்று வந்திருக்கிறோம் என்றாள் நளினி உரிமையாக கடிந்து கொண்டு. அன்புடன் அருணாவின் கரத்தை பற்றி குலுக்கினாள். 2 மாத காலம் உதகமண்டலத்தில் செய்த வாசத்தின் பயனாக நளினியின் தங்க நிற கன்னங்கள் ரோஜாவைப் போல் சிவந்திருந்தன. நீல பட்டுப்பாவாடையும் பச்சை வர்ண ஜார்ஜெட் தாவணியும் அவளது அழகிற்கு அழகு செய்த வண்ணம் இருந்தன. சுரேஷ்குமாரனும் வெள்ளை சூட்டும் சாம்பல் நிற ஷர்ட்டுமாக மிகவும் நேர்த்தியாக அலங்கரித்து கொண்டிருந்தான். அவர்கள் எதிரே அழுக்காகி கசங்கி விட்டிருந்த ஆடையும் புரண்டு அலங்கிய கூந்தலும் கையில் புகைப்பட்டு கரியாகி விட்டிருந்த முகமுமாக தான் வந்து நிற்பது அருணாவுக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. என்ன யோசிக்கிறாய்? எங்கே உன் பெட்டிகள்
அவைகளை போர்டர் எடுத்து வரட்டும், நாம் போகலாம் வெளியே என்று நளினி அதட்டி கொண்டு கையை பற்றி இழுத்தாள். பழனியப்ப கவுண்டர் மக்கள் ஸ்டேஷனுக்கு போகக்கூடும், அங்கே அருணாவை சந்தித்து வீட்டிற்கு அழைத்து வர முயற்சித்தாலும் முயற்சிக்கலாம் என்று தனக்குள்ளேயே முன்கூட்டியே எண்ணி கலவரமடைந்த ஜெகதா தன்னுடைய காரில் வேகமாக ஸ்டேஷனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். காரிலிருந்து அவள் இறங்குவதற்குள் நளினியின் கையை பிடித்துக்கொண்டு அருணா பழனியப்பர் கவுண்டர் வீட்டு பெரிய காரின் பக்கம் செல்வதை கவனித்தாள். அவ்வளவுதான். ஜெகதாவிற்கு பகீர் என்று இருந்தது. அருணாவை முதல் வகுப்பில் பிரயாணம் செய்யும்படி எச்சரித்ததாக முதல் நாள் தான் லோகநாயகியிடம் கூறிய பொய்யை இந்த அசட்டு அருணா எங்கே உடைத்து விடுவாளோ என்ற அச்சத்திலே அவள் நெஞ்சம் பதறியது. அருணா, அருணா என்று கிரீச்சிட்டு கத்தி கொண்டு ஓடி வந்து அவர்களிடையே புகுந்து அருணாவை கட்டி கொண்டு விட்டாள். குழந்தை இப்பொழுதுதான் ஊரிலிருந்து வருகிறாள். பிறகு பங்களாவிற்கு அழைத்து வருகிறேன். அதுக்காகவே புறப்பட்டு வந்திருக்கிறேன். நீ கொஞ்சம் மன்னிச்சுக்கோ என்று படபடவென்று நளினியிடம் கூறிய ஜெகதா நெட்டி தள்ளாத குறையாக அருணாவை தங்கள் வண்டி பக்கம் நகர்த்தி கொண்டு தானும் பின் தொடர்ந்து வண்டிக்குள் ஏற்றி கொண்டாள். மட்டி பெண்ணி, சித்த பொறுத்து ஸ்டேஷனுக்கு வந்திருந்தால் என் மானம் கப்பலேறி விட்டிருக்கும். தலையும் சந்தமுமாக இப்படியா வந்து இறங்குவார்கள்? மூஞ்சியை தண்ணியை விட்டு கழுவி கொண்டு தலையை ஒதுக்கி கொண்டு வரமாட்டேன், இது கூடவா சொல்லித்தரணும் என்று கடுகெடுத்தாள். இதுதான் ஜெகதாவிடமிருந்து ஊருக்கு திரும்பிய அருணாவிற்கு கிடைத்த முதல் வரவேற்பு. ஹோட்டல் வசந்தம் கட்டடத்தின் 2வது தளத்தின் 15ஆம் நம்பர் அறையில் மிருதுவான பஞ்சனை மீது மிஸ்டர் அசோகன் சோம்பலுடன் புரண்டு கொண்டிருந்தான். மேஜை மீது இருந்த டெலிஃபோன் மணி கிணுகிணுவென்று ஒலித்தது. தலையணை மீதிலிருந்து தலையை நிமிர்த்தாது படுத்த நிலையில் இடது கரத்தால் டெலிஃபோன் ரிசீவரை தூக்கி காதில் வைத்துக்கொண்டு எஸ் அசோகன் ஸ்பீக்கிங் என்றான். பற்களில் பாவாது நுனி நாக்கில் நர்த்தனம் செய்த பகட்டான உச்சரிப்பு நிறைந்த ஆங்கிலத்தில். நான் தான் சோனாசலம் பேசுறது, உங்களை பார்க்க வரலாமா? கீழே ஹோட்டல் வாசலிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் என்று பச்சை தமிழில் மறுபக்கத்திலிருந்து ஒலித்த குரலை கேட்டதும் அசோகனது அரை தூக்கம் நிறைந்த முகம் மலர்ச்சி உற்றது. ஓ எஸ், வரலாமே, நீங்கள் கேட்டுக்கொண்டா வரணும்? இவ்வளவு நெருங்கிய பிறகு டோன்ட் பி சில்லி என்று பாதி தமிழும் பாதி ஆங்கிலமும் கலந்த சரளமான பாஷையில் தேன் போன்று இனிக்க மொழிந்தான். ரிசீவரை டெலிஃபோன் மீது வைத்துவிட்டு நீண்ட படுக்கையிலிருந்து எழுந்து எதிரே பீரோவில் பதித்திருந்த நீண்ட பெரிய கண்ணாடியில் தன் முழு உருவத்தையும் ஒரு முறை உற்று கவனித்து கொண்டான். வெள்ளைக்கார துரை போன்று அவன் அணிந்திருந்த அங்கியும் படர கொம்பின்று குவிந்து சுருண்டு நிற்கும் கொடிகள் போல நெற்றி மீது கலைந்து விழுந்து கிடந்த அவனது சுருண்ட கேசமும் நடுநிசி வரை கண் விழித்து சீட்டாடி கழித்ததன் பயனாக வீங்கி இடுங்கி லேசாக சிவந்து காணப்பெற்ற கண்களும் கொண்ட அவனது தோற்றம் அது சமயம் சினிமா திரையில் சோக கட்டத்திலே காட்சியளிக்கும் கதாநாயகனை நினைவுறுத்தி கொண்டிருந்தது. வழுவழுப்பான தனது முகவாயை நாசுக்காக இடது கரத்தினால் செல்லமாக தடவி கொடுத்தபடி முகவாய் நுனியில் மத்தியில் கருப்பு புள்ளி போல் காணப்பட்ட மச்சத்தை கண்ணாடியில் சில நிமிஷங்கள் கூர்ந்து பார்த்து கொண்டான். அந்த கருப்பு நிற மச்சம் அவனது பொன்னிற முகத்தின் கவர்ச்சியை மிகைப்படுத்தியது என்ற ரகசியத்தை அவன் அறிவான். ஆதலினால் கவர்ச்சி மிக்க தன் பிரதிபிம்பத்தை மிகவும் கர்வத்துடன் கண்காணித்துவிட்டு தனக்குள் லேசாக புன்முறுவல் செய்து கொண்டான். சலவையிலிருந்து வந்த தோலை ஒன்றை பீரோவிலிருந்து எடுத்து தோல் மீது போட்டுக்கொண்டான். மேஜை மீது இருந்த சோப்பு பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டதும் வாசற்கதவை யாரோ லேசாக தட்டும் சப்தம் கேட்டது. கமிங் ப்ளீஸ் என்று வரவேற்ற அசோகன் முன் சில்க் ஜிப்பாவும் காதவழி தூரம் சென்ட்டு மனம் கமழும் எண்ணெய் வழிந்த கிராப்பு தலையுமாக ஆசாமி ஒருவன் வந்து நின்றான். பகல் 2 மணிக்கு கையில் பர்பஸையும் பிரஷுமாக அரை தூக்கத்தில் காணப்பட்ட அசோகனை கண்டதும் சில்க் ஜிப்பாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தலையிலிருந்து வடிந்த எண்ணெயும் முகத்தில் துளிர்த்த வியர்வையும் ஒருங்கி ஆறாக கன்னங்கள் மீது வழிந்தோடுவதை உணர்ந்ததும் ஜிப்பா மீது அலங்காரமாக அணிந்து கொண்டிருந்த ஜருகை அங்கவஸ்திரத்தினால் முகத்தை துடைத்து கொண்டு, என்னங்க இன்னுமா தூங்கிக்கிட்டு இருந்தீங்க என்று வியப்புடன் வினவிய வண்ணம் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான் சில்க் ஜிப்பா ஆசாமி. மிஸ்டர் சோனாசலம், நீங்கள் நேற்று கந்தையா கவுண்டர் வீட்டு கல்யாணத்திற்கு ஏன் வரவில்லை? இரவு டின்னரின் போது உங்களை அங்கே கூட்டத்தில் சுற்றிலும் தேடி பார்த்தேன், காணவில்லை. கந்தையா கவுண்டரை உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைத்தேன். அவர் உங்களைப் போலவே உருளைக்கிழங்கு வியாபாரத்திலே ஈடுபட்டிருக்கிறவர்தான் என்றான் அசோகன் அலட்சியமான தோரணையில். வாயிற் பற்பசையை குதப்பிக்கொண்டு அவன் பேசியதை காண சோனாசலத்திற்கு மிகவும் அருவருப்பாகத்தான் இருந்தது. எனினும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், அப்பாவுக்கு ஒரு சமயம் அவர் தெரிஞ்சவரோ என்னவோ, எனக்கு அறிமுகம் இல்லை, அதனால அந்த கல்யாணத்திற்கு என்னை அழைக்கவில்லை. மேலும் அவர்கள் எல்லாம் பெரிய மனிதர்கள், நம்மை லட்சியம் செய்வார்களா என்று சூழ் கூட்டினான். சோனாசலத்தின் கைகளின் 10 விரல்களிலும் நீல ஒளி வீசிய வைர மோதிரங்களை கடைக்கண்ணால் ஆராய்ந்து கணக்கிட்டு கொண்டிருந்த அசோகன்
அலட்சியமாக சிரித்தான். என்ன பெரிய மனிதர்கள்! கல்யாண மாப்பிள்ளை அமெரிக்காவில் என்னுடன் ஒரே கலாசாலையில் படித்தவன். அங்கே எனக்கு மிகவும் பழக்கமானவன். அந்த ஒரு காரணத்திற்காக நான் நேற்று கல்யாண விருந்துக்கு போக நேர்ந்தது. திரும்பி வரும்பொழுது இரவு மணி 2 ஆயிற்று. பணம் இருக்கதே தவிர கந்தைய கவுண்டருக்கு அதை விமரிசையாக செலவழிக்கும் வகை தெரியவில்லை. விருந்து அப்படி ஒன்றும் பிரமாதமில்லை. ஒரே காட்டு மிராண்டி கூட்டம். சகிக்கலை. உங்களை விட அவர் ஒன்றும் அந்தஸ்தின் அப்படி உயர்ந்தவர் இல்லை. உங்களைப் போல அவரும் கிராமத்திலேயே பல நாட்கள் இருந்து விட்டிருந்ததால் அவரை பற்றி இங்கே பட்டணத்தில் யாருக்கும் தெரிந்திருக்காது. அது கிடக்கட்டும், விட்டு தள்ளுங்கள். நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கப் போகும் பிஸ்னஸ் வெற்றியடைந்து விட்டால் இந்த பட்டணம் ஒன்று மட்டும் என்ன, இந்த பாரத கண்டம் முழுவதிலுமே உங்கள் பெயர் மூளைக்கு மூளை, சந்துக்கு சந்து அடிபடப் போகிறது. கந்தையா கவுண்டரை விட பெரிய பிஸ்னஸ் புள்ளிகளை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் அனைவரையும் தூசிக்கு சமமாக ஊதிவிட்டிருக்கிறேன் என்று அட்டகாசமான குரலில் பேசினான் அசோகன். பிறகு தாழ்ந்த குரலில் மிகவும் தனிவாக தொடர்ந்து கூறினான். மிஸ்டர் சோனாசலம், நீங்கள் முகராசி என்பதை நம்புகிறீர்களோ இல்லையோ தெரியாது. எனக்கு அதில் ரொம்ப நம்பிக்கை உண்டு. உங்களை அன்றைய தினம் குதிரை பந்தய மைதானத்தில் பார்த்தவுடனேயே என்னையும் அறியாது மனதில் ஒரு பற்றுதல் ஏற்பட்டுவிட்டது. குழந்தை போன்ற உங்கள் பேச்சு, கள்ளங்கபடமற்ற தன்மை, நாணயம் எல்லாம் வெகுவாக அப்படியே கவர்ந்துவிட்டன. உங்களது நாணயத்தன்மைக்காகவே உங்களை உடனடியே நான் ஆரம்பிக்கப் போகும் பாதரட்சை வியாபாரத்தில் ஒரு பாகஸ்தராக சேர்த்து கொள்ள சம்மதிக்கிறேன் என்றான் பகட்டாக. முகஸ்துதிகளை கேட்டதும் சோனாச்சலத்தின் முகத்தில் வியர்வைக்கு பதில் இப்பொழுது அசடு வழிந்தோடியது. ஒரேடியாக அப்படியே என்னை புகழ்ந்து பேசுறீங்க. உங்களையும் பரஸ்பரம் எனக்கு பிடித்து போயிற்று. அதனால்தான் இவ்வளவு பெரிய தொகையை நம்பிக்கையோடு கையெழுத்து கூட பெறாமல் முன்பணமாக கொடுத்து விட்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டு தனது 32 பற்களையும் காட்டினான். அப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டீர்களே. நோ நோ நோ, நான் யாரிடமும் பிசினஸ் விஷயத்தில் ஜரூராக நடந்து கொள்கிறவன். இதோ வந்துவிட்டேன் என்று கூறிவிட்டு அசோகன் அருகில் இருந்த குளிக்கும் அறைக்குள் மின்னலை போன்ற வேகத்தில் மறைந்தான். நெற்றி மீது மேலே அழகாக மடித்து வாரப்பெற்ற சிகையும், மடிப்பு களையாத புல்சூட்டும் சில்க் புஷ்கோட்டும், பளபளவென்று மென்னிய பாத ரட்சைகளுமாக மிகவும் நாகரிக புருஷனாக கம்பீரமாக வந்து எதிரே இருந்த சோபாவில் சொகுசாக சாய்ந்து கொண்டான் அசோகன். சோனாசலத்தின் ஆச்சரியத்தை கவனியாதவன் போல், மிஸ்டர் சோனாசலம், நாம் இருவரும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கப் போகும் முன் சில வார்த்தைகள் என்னை பற்றி கூறிவிட வேண்டியது கடமையாகின்றது. முருகூர் ஜமீன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். முருகூர் ஜமீன்தாரின் 2வது புத்திரன் நான். அப்பா இறந்து போன சமயம் நான் வெளிநாட்டில் இருந்து விட்டேன். அவர் காலமான அடுத்த வருஷம்தான் நான் திரும்பி வந்தேன். இடையே நான் இல்லாத சமயம் பார்த்து ஜமீனுக்கு சொந்தமான விலை உயர்ந்த ஆபணங்கள், வைரங்கள், முத்து நகைகள் அனைத்தையும் விற்று பணமாக்கி எடுத்துக்கொண்டு அண்ணன் எனக்கு துரோகம் செய்துவிட்டார். பாகப்பிரிவினையில் ஏற்பட்ட மனஸ்தாபத்தில் அண்ணன் மீது கோபித்து கொண்டு கட்டிய துணியுடன் வெளியில் புறப்பட்டவன். வருஷம் 10 ஆகப் போகிறது, இன்னும் அவர் முகத்தில் முழிக்கவில்லை. தானே சிரமப்பட்டு பிசினஸ் செய்து சொந்தமாக முன்னுக்கு வந்த மனிதன் நான். அதனால் எனக்கு நாணயம்தான் முக்கியமான குறிக்கோள் என்று ஒரு சிறு குட்டி பிரசங்கம் செய்தான். முருகூர் ஜமீனுக்கும் அசோகனுக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது என்ற ரகசியம் அசோகன் ஒருவனுக்குத்தான் தெரியும். அவன் கூறிய பச்சை பொய்யை முருகூர் ஜமீன்தாரின் ஆவி கேட்டிருக்குமாகில் கட்டாயம் கோபமடைந்து அன்று இரவே ஹோட்டல் வசந்தத்திற்கு ஒரு முறை விஜயம் செய்து அங்கிருந்தவர்களை ஒரு கலக்கி விட்டிருக்கும். ஆவிகள் கூட பயமுறுத்த முடியாத அதிசயக்காரன் அசோகன். எனவே அவன் சிறிதும் அச்சமின்றி தன் பூர்வோத்தரத்தை பற்றி அலட்சியமாக கட்டுக்கதை ஒன்றை தாராளமாக அவிழ்த்து விட்டான். உங்களை பார்த்தாலே பெரிய இடத்து பையன் போல் முகம் சொல்கிறது என்று பல்லை காட்டிய சோனாச்சலம் இடுப்பு பெல்ட்டில் பத்திரமாக பதுக்கி வைத்திருந்த பெரிய மணிப்பர்ஸை தேடி எடுத்தான். திறந்து உள்ளே அடுக்காக பர்ஸை திணிக்கப்பட்டிருந்த ரூபாய் நோட்டு கத்தியை இழுத்து பயபக்தியுடன் அசோகனிடம் நீட்டினான். மிகவும் அசட்டையாக அதை வாங்கி மேஜை மீது போட்டுவிட்டு அருகில் இருந்த மின்சார மணியை அழுத்தினான் அசோகன். உடனே பணிவுடன் உள்ளே வந்து நின்ற ஹோட்டல் பையனிடம் 3 பேர்களுக்கு காப்பியும் ரொட்டியும் கொண்டு வா. அத்துடன் 5ஆம் நம்பர் அறையில் உள்ள நண்பர் வடிவேலுவை நான் அழைத்ததாக வரச்சொல் என்று உத்தரவிட்டான். சோனாசலத்தை குதிரை பந்தய மைதானத்தில் எதேச்சியாக சில தினங்களுக்கு முன் சந்திக்காதிருந்தால் அசோகனது உத்தரவை ஹோட்டல் பையன் அலட்சியப்படுத்தியிருப்பான். 4 மாதங்களாக அறைக்கும் வாடகை கொடுக்காது கடனில் சாப்பிட்டு கொண்டு காலங்கழித்த அவன் மீது ஹோட்டல் முதலாளிக்கு நம்பிக்கை குறைந்தது. அந்த வார முடிவிற்குள் ஹோட்டலுக்கு சேர வேண்டிய பணத்தை அவன் கொடுக்காவிடில் அவனுக்கு சாப்பாடு, காஃபி, பலகாரம் முதலியவை பரிமாறப்படக்கூடாது என்று முதலாளி தமது சிப்பந்திங்களுக்கு கடும் உத்தரவு போட்டிருந்தார். ஓட்டலில் தனக்கு இருந்த செல்வாக்கு பொருளாதார நெருக்கடியால்
குறைந்து போனதை ஹோதாவில் தனக்கு இருந்த அசோகன் அறியாமல் இல்லை. இவ்வாறு நேர்வது அவனது வாழ்க்கையில் அது முதல் தடவை அல்ல. தனது பொய்யான அந்தஸ்து அம்பலமாகி சலுகை குறைந்துவிடும் முன் அவன் பணத்திற்கு ஏதாவது ஒரு வழி செய்து விடுவது வழக்கம். இம்முறை சிறிது அசட்டையாக இருந்ததில் கையில் பணமின்றி சில தினங்களில் ஹோட்டலிலிருந்து வெளியேறும் பயங்கர நிலைமையை அடைந்து விட்டிருந்தான். ஆனால் அதை பற்றி எண்ணி அசோகன் மனம் கலங்கவில்லை. அவனது வியாபார வலையில் அடிக்கொரு முறை நல்ல பணமுள்ள புள்ளிகள் எதேச்சையாக சிக்கிவிடுவது வழக்கமாகிவிட்டிருந்தது. கையில் இருந்த கடைசி 10 ரூபாயுடன் அன்று காலை குதிரை பந்தய மைதானத்தில் நுழைந்தவுடன் அசோகனது கண்கள் சோனாசலத்தின் மீது வந்து லயித்தன. சில்க் ஜிப்பா, எண்ணெய் வழிந்த முகம், 8 வைரக்கடுக்கன், 10 விரல்களிலும் மோதிரங்கள், இவைகளை ஒரே பார்வையில் கண்டுகொண்ட அவனுக்கு சோனாசலத்தை பற்றிய விவரம் யாரிடமும் அறிய தேவை இருக்கவில்லை. பாடுபட்டு நெற்றி வியர்வை நிலத்தில் விழ அப்பா சம்பாதித்து சேர்த்து வைத்திருக்கும் சொத்துக்களை அழிக்க அவதரித்திருக்கும் 10ஆம் பசலி சோனாச்சலம் என்பதை நொடியில் ஊகித்து கொண்ட அசோகன் மிகவும் பழகியவன் போல் அவனை நெருங்கி உறவு கொண்டாடத் தொடங்கினான். பந்தய மைதானத்திலிருந்து வெளிப்பட்ட சோனாச்சலம் அடுத்த 2 தினங்கள் அசோகனின் ஸ்போர்ட் மாடல் காரில் பட்டணத்தை சுற்றி பவனி வந்து கொண்டிருந்தான். பல நாட்கள் பழகிய நண்பர்கள் போல் இருவரும் சேர்ந்து சாப்பிட்டார்கள், சேர்ந்து சினிமா பார்த்தார்கள், சேர்ந்து ஊரை சுற்றி வந்தார்கள். சிநேகிதம் ஆரம்பித்த 5வது தினத்தில் சோனாச்சலம் 10,000 ரூபாய்களை முன்பின் யோசிக்காமல் நோட்டுகளாக எண்ணி அசோகன் கையில் கூட்டு வியாபாரத்திற்கு முன்பணமாக கொடுத்து விட்டான். அந்த தொகை அசோகனது கடன்களை அடைக்கவும் காரை பழுது பார்க்கவும் உபயோகப்பட போகிறது என்பதை அவன் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை. ஹோட்டல் பையன் கொண்டு வந்து வைத்த காப்பியை எடுத்து கோப்பைகளில் நிரப்பி சோனாசலத்திடம் அவைகளில் ஒன்றை எடுத்து நீட்டி, சாப்பிடுங்கள் மிஸ்டர் சோனாச்சலம், உங்களை பார்த்தால் மிகவும் களைத்து போயிருக்கிறார் போல் காண்கிறது என்று உபசரித்துவிட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த மனிதரிடம், வாருங்கள் மிஸ்டர், இவர்தான் என் நண்பர் சோனாச்சலம் என்று அறிமுகப்படுத்தினான். வட இந்தியரைப் போல் முழங்கால் வரை தொங்கிய கோட்டும் கால் சராயும் தரித்திருந்த வடிவேல் தனது பச்சை நிற மூக்கு கண்ணாடியை கழற்றாமலேயே அருகிலிருந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டான். மேஜை அறையில் முன்கூட்டியே தயாராக எழுதி வைத்திருந்த வியாபார ஒப்பந்த பத்திரத்தை எடுத்து அசோகன் வடிவேலுவை சாட்சியாக அமைத்து கொண்டு கையெழுத்திட்டு சோனாச்சலத்திடம் கொடுத்தான். மிஸ்டர் வடிவேல், பேனா வியாபாரம் செய்கிறவர், நமக்கு நெருங்கிய நண்பர். அதனால் இந்த ஒப்பந்தத்திற்கு அவரை சாட்சியாக அமைத்து கொண்டேன். என்னதான் நாம் நண்பர்கள் என்றாலும் பிஸ்னஸ் என்று ஆரம்பிக்கையில் அதற்குண்டான ஹோதாவுடன் ஆரம்பிக்க வேண்டுமல்லவா? அதற்காக இந்த ஒப்பந்த தஸ்தாவேஜை நேற்றிரவு எனது வக்கீலை விட்டு தயாரிக்க செய்தேன். அதில் உள்ள ஷரத்துக்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றன. சந்தேகம் இருந்தால் உங்கள் வக்கீலிடம் காட்டி தெளிவு செய்து கொள்ளலாம் என்று மிகவும் பகட்டாக பேசினான். ஸ்டாம்பு பேப்பரில் எழுதப்பட்டிருந்த அந்த தஸ்தாவேஜை 2 முறை வாசித்து திருப்தியடைந்த சோனாச்சலம் அதை தன் மணிப்பரிசில் பத்திரப்படுத்தி கொண்டு எழுந்திருந்து அசோகன், வடிவேல் இருவரது கரங்களையும் அன்புடன் பற்றி குலுக்கிவிட்டு விடைபெற்று கொண்டு புறப்பட்டான். சோனாசலத்தின் தலை ஹோட்டல் தோட்டத்திற்குள் சென்று மறைந்ததும் அசோகன் எழுந்திருந்து மேஜை மீது வைத்திருந்த ரூபாய் நோட்டை உருவி எடுத்து வடிவேலிடம் கொடுத்து, போய் வரலாம் என்ற தோரணையில் தலையை அசைத்தான். சாட்சி கையெழுத்திடுவதற்காக சில மணி நேரம் 5ஆம் நம்பர் அறையில் வசிப்பவனாக நடித்த வடிவேல் தான் வந்த காரியத்தில் ஏற்பட்ட வெற்றியில் மகிழ்ச்சி எய்தியவனாக சினிமா பாட்டொன்றை சீட்டியடித்து உற்சாகமாக ஹோட்டலை விட்டு வெளியேறிவிட்டான். இந்த சம்பவங்கள் நடந்து 15 தினங்கள் சென்றன. அன்று மாலை பத்திரிகையை படித்து கொண்டிருந்த மனோன்மணியின் கண்களை பின் கண்டதொரு விளம்பரம் ஆகர்ஷித்தது. மடில்டாவின் மேன்மையான பாதங்கள் பட்டதும் சில்லி மலர்கள் தமக்கு அந்த மென்மை இல்லையே என்று விக்கியது போல் சிவந்து ரோஜாவாகிவிட்டன என்கிறார் ஆங்கில கவிஞர் ஒருவர். அசோக மரம் மலராது வளர்ச்சியுற்றிருந்த பொழுது பெண்கள் பாதங்களால் அதை உதைத்தால் மலருக்கிணைய பாதம் பட்டதும் வெட்கி மரம் புஷ்பிக்கும் என்று நம்பிய கவிகள் அதை பற்றி புகழ் பாடியுள்ளார்கள். இப்போது அன்றும் இன்றும் கவிகளாலும் பாணர்களாலும் புகழ்பெற்ற பெண்களின் மலரணைய அடிகளுக்கு அழகு செய்து பாதுகாக்க அசோகா ஷூ மார்ட் முன் வந்துள்ளது. சொகேசன் பஜாரில் உள்ள அசோகன் ஷூ மார்ட்டிற்கு ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை உள்ள பல வகைப்பட்ட பாதரட்சைகளை வகை வகையாக வாங்கி அணியலாம். கல்யாண சீசனை முன்னிட்டு சரசமான விலையில் புதிய வித பாதரட்சைகள் விலைக்கு வைக்கப்பெற்றுள்ளன. வாங்க, முந்துங்கள். அன்று மாலை பழனியப்ப கவுண்டரின் புத்தம் புதிய மாடல் காரில் நளினியும் சுரேஷ்குமாரனும் பின் தொடர சொகேசன் பஜாரில் இருந்த அசோகா ஷூ மார்ட்டுக்கு மனோன்மணி விஜயம் செய்தாள். உள்ளே நுழைந்ததும் அவளுக்கு தான் பார்த்ததை எதையும் நம்பவே முடியவில்லை. கண்களை பறிக்கும் வர்ண குழல் விளக்குகளையும்
பளபளவென்ற கருப்பு கற்கள் பதித்த தரையையும் கண்ணாடி பீரோக்களில் அழகாக வரி வரியாக அடுக்கப்பட்டிருந்த நாலாவித செருப்புகளையும் பிரமிப்புடன் பார்த்து கொண்டு மலைத்து போய் நின்றாள். எதிர்ப்புற சுவரில் தொங்கிய இந்தியாவின் படத்தை பார்த்த நளினி அருகில் சென்று உற்று கவனித்தால் படம் முழுவதிலும் செருப்பு உருவம் ஆங்காங்கே வரையப்பட்டிருந்ததை கண்ட நளினி அதிசயத்துடன், இதென்ன மனோ அக்கா, இந்த படம் முழுவதும் செருப்பு மயமாக காணப்படுகிறதே என்று கூறிவிட்டு கலுக்கென்று நகைத்தாள். மாடி அறையிலிருந்து உல்லாசமாக படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்த அசோகன் கடையில் கூடியிருந்த பலரையும் கவனிக்காது நேராக நளினி நின்று கொண்டிருந்த இடத்திற்கு வந்தான். பெண்கள் அழகையும் புத்திசாலித்தனையும் அணு அணுவாக அளந்து அறிந்து அனுபவப்பட்டிருந்த அவன் நளினியை ஏற இறங்க ஒருமுறை கவனித்துவிட்டு, பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேறாத பச்சை குழந்தை என்று அலட்சிய பாவனையில் சூழ் கொட்டிவிட்டு மனோன்மணியின் பக்கம் திரும்பினான். கண்களையும் வாயையும் சுற்றி லேசாக படிந்திருந்த சுருக்கங்களிலிருந்து அவள் வயதை ஊகித்து கொண்ட அசோகன் திருப்தி அடைந்தவனாக மிகவும் உல்லாசமாக நகைத்து கொண்டு, அசோகா ஷூர்மார்ட்டின் பிரான்ச்சுகளை குறிக்கும் படம் இது. உங்களுக்கு என்ன தேவை? உங்களை இன்னும் யாரும் கவனிக்கவில்லையா? நான் மெத்த வருந்துகிறேன். அங்கே என்ன செய்கிறாய் பையா? வாடிக்கையாளர்கள் வீணே எவ்வளவு நேரம் காத்திருப்பார்கள் என்று அதட்டல் போட்டான். பிறகு மனோன்மணி அருகில் திரும்பி மிகவும் கவர்ச்சிகரமானதொரு புன்முறுவல் பூத்து, மிஸ், என்ன என்ன உங்க பெயர் என்று இழுத்தாற்போல் வினவினான். மனோன்மணி என்று பதிலளித்த மனோன்மணியின் முகம் குப்பென்று சிவந்து போயிற்று. எத்தனை அழகான பெயர், மிஸ் மனோன்மணி. இப்படி வாருங்கள், இங்கே வந்து அமருங்கள். தேவையான பாதரட்சைகளை எடுத்து வரச் சொல்கிறேன். அங்கே போக வேண்டாம், அந்த கூட்டத்தில் தேர்ந்தெடுக்க சிரமமாக இருக்கும் என்றான் மிகவும் பரிவுடன். நளினியும் மனோன்மணியும் சுரேஷ்குமாரனை அங்கே வேடிக்கை பார்க்க சொல்லி நிற்க வைத்துவிட்டு அசோகன் காட்டிய வழி சென்று உள்ளே இருந்த ஆசனங்களில் அமர்ந்து கொண்டார்கள். காபி அல்லது கூல்ட்ரிங்க் ஏதாவது கொண்டு வரச் சொல்லட்டுமா என்று மிகவும் உபச்சாரமாக வினவினான் அசோகன். வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்த மனோன்மணி மிகவும் சங்கோஜத்துடன், தாங்கள் யார் என்று கூறவில்லையே என்று வினவினாள். அசோகா ஷூ மார்ட்டின் ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் அசோகன் என்றுதான் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உல்லாசமாக சிரித்த அசோகன், உங்களை நான் எங்கேயோ பார்த்த நினைவு ஏற்படுகிறது, எங்கே என்று நினைவுக்கு வரவில்லை என்றான். பிறகு குனிந்து அவளது பாதங்களை உற்று கவனித்துவிட்டு மிகவும் ஆச்சரியமான குரலில், மை காட், எவ்வளவு சிறிய பாதங்கள்! இவைகளுக்கு சரியான பாதரட்சைகள் இங்கே கிடைக்குமா என்று சந்தேகிக்கிறேன் என்று கூவினான். அந்த புகழுரையை கேட்ட மனோன்மணியின் முகம் குங்குமம் என சிவந்து போயிற்று. மிகவும் விளையாட்டாக பேசுகிறீர்கள், எனக்கு இந்த பேச்சுக்கள் பிடிக்காது என்று பொய்யான கோபத்துடன் முகத்தை சுளுக்கினாள். அப்படியானால் மன்னிக்கவும் என்று கூறிய அசோகன் எழுந்திருந்து வெளியே சென்று, பையா, சீக்கிரம் இங்கே வா, இவர்களை கவனி என்று அதட்டினான். தேவையான பாதரட்சைகளை வாங்கி கொண்டு புறப்பட்ட மனோன்மணி கடையை விட்டு படிகளில் இறங்கினாள். மிஸ் மனோன்மணி, இதை விட்டுவிட்டு போகிறீர்களே என்று உல்லாசமாக வினவியபடி பின்னால் வந்து நின்ற அசோகன் ஆசனத்தின் மீது அவள் விட்டுச் சென்ற அழகு பையை அவளிடம் நீட்டினான். வந்தனம் என்று கூறிவிட்டு பதட்டத்துடன் அதை பெற்றுக்கொண்ட மனோன்மணி காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். அழகு பையை திரும்ப பெற்றுக்கொண்டும் அது சமயம் அவளுக்கு அங்கே கடையில் தான் ஏதோ ஒன்றை விட்டுவிட்டு போவதைப் போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஆமாம், அந்த உணர்வில் உண்மை இருந்தது. மனோன்மணி அசோகா ஷூ மார்ட்டின் அதிபர் அசோகனிடம் தன் உள்ளத்தை விட்டு சென்றிருந்தாள். காலை வேளையில் கடைசி வகுப்பு முடிந்து இடைவேளை ஆரம்பமாகிவிட்டது என்பதற்கு அறிகுறியாக சிவசங்கரி கலாசாலையின் பெரிய மணி ஓம் ஓம் என்று முழங்கி ஓய்ந்தது. வகுப்புகளிலிருந்து திரளாக நாலாபுரமும் வராந்தாவில் ஒருவர் மேல் ஒருவர் மோதிக்கொண்டு பரபரப்புடன் மாணவிகள் வெளிவந்த வண்ணம் இருந்தனர். மரத்தினால் ஆன மாடிப்படிகளில் மாணவிகள் இறங்கி ஓடும் பொழுது ஏற்பட்ட காலடி ஓசையும் கலுக்கலுக்கென்று இடையே எழும்பிய சிரிப்பு ஓசையும் தோட்டத்திற்குள் வந்து கொண்டிருக்கும் வாகனங்கள் எழுப்பும் சப்தமுமாக கலாசாலை அது சமயம் ஒரே ஆரவாரமாக விளங்கியது. இடது கை மடக்கின் மீது அடுக்கு புத்தகங்களை சுமக்க மாட்டாது தூக்கி கொண்டு வலது கரத்தால் தன் சிநேகிதி அருணாவை அணைத்தபடி பழனியப்ப கவுண்டரின் செல்வ மகள் நளினி கலாசாலை படிகளில் மெல்ல இறங்கி வந்து கொண்டிருந்தாள். வாயிற்படி அருகிலே கதவை திறந்தபடி காரை வைத்து கொண்டு காத்து நின்ற அவர்கள் வீட்டு டிரைவர் நளினியை கண்டதும் அவள் கையில் இருந்த புத்தகச் சுமையை சட்டென வாங்கி கொண்டான். என்ன அருணா, எத்தனை நாள் வருந்தி கூப்பிடுகிறேன், அப்படியென்றால் இன்றும் வரமாட்டாயா? ஒரு நாளைக்கு என்னுடன் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிடக்கூடாதா என்று மனத்தாங்களுடன் கேட்டாள் நளினி. பெரியம்மா அன்புடன் செய்து கொடுத்து அனுப்பியிருக்கும் டிஃபன் வீணாக போய்விடுமே, மன்னித்துக்கொள் நளினி என்று அருணா தினமும் அளிக்கும் பதிலை அன்றும் அளிக்கவே
பழனியப்ப கவுண்டரின் செல்வ மகள் பட்டு பாவாடை சலசலக்க காரில் வேகமாக ஏறி உட்கார்ந்து கொண்டாள். அருணா, எனக்கு உன்மேல் ரொம்ப கோபம் ஏற்படுகிறது. ஊரிலிருந்து திரும்பி வந்ததிலிருந்து நீ மிகவும் மாறிவிட்டிருக்கிறாய் என்று கூறிவிட்டு முகத்தை குலுக்கினாள். ஆமாம், இப்பொழுது நான் கலாசாலை மாணவி, அதனால் கர்வம் ஏற்பட்டிருக்கிறது என்று வைத்துக்கொள். சரி சரி, நேரமாகிறது, போய் சாப்பிட்டு விட்டு சீக்கிரம் வா. நேற்று லைப்ரரியிலிருந்து எடுத்த அந்த புத்தகத்தை இன்று படிக்க ஆரம்பிப்போம் என்றாள் அருணா புன்முறுவலுடன். இதற்குள் நளினியின் கார் இடத்தை விட்டு நகரத் தொடங்கவே அருணா தன் சிநேகிதிக்கு கையை அசைத்து போய் வரும்படி ஜாடை செய்துவிட்டு தோட்டத்தின் மறுகோடியை நோக்கி நடந்தாள். வெளிப்புற மதில் சுவர் ஓரமாக பச்சை பாய் விரித்தது போல் செழுமையாக வளர்ந்திருந்த புல்தரை மீது சென்று அமர்ந்து கொண்ட அருணா தன் கையில் சுமந்து கொண்டிருந்த சிறு தோல் பெட்டியை திறந்தாள். பெட்டியில் துணியில் பத்திரமாக சுற்றி வைக்கப்பட்டிருந்த சிறிய சீசா ஒன்றையும் வெளியே எடுத்தாள். சீசாவில் இருந்த நீரில் கையை கழுவிக்கொண்டு சுவரின் மீது சாய்ந்து கொண்டு தன்னை சுற்றிலும் நடக்கும் நிகழ்ச்சிகளை வேடிக்கை பார்த்த வண்ணம் அலுமினிய டப்பாவுக்குள் அடைக்கப்பட்டிருந்த தயிர் சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடலானாள். ஒரு வாய் சாதத்தை வாயில் போட்டுக்கொண்டதும் அதை விழுங்க சீசாவில் இருந்த ஒரு வாய் தண்ணீரை அவள் பருக வேண்டியிருந்தது. தயிர் என்று பெயருக்கு ஒரு துளி சாதத்தின் மீது விட்டு பிசைந்து விட்டிருக்கிறாள் ஜெகதாவின் அருமை சமையற்காரி. அவசரத்தில் அன்றைய தினம் அவள் சாதத்திற்கு உப்பு போடவும் மறந்து விட்டிருந்தாள். காய்ந்த களிமண் போல் விழுங்க சிரமமாகவும் சுவையற்றும் இருந்த அந்த தயிர் சாதத்தை ஒருவாறு சாப்பிட்டு முடித்தாருனா சீசாவில் மீதமிருந்த தண்ணீரால் பாத்திரத்தையும் தன் கைகளையும் கழுவிக்கொண்டு பாத்திரத்தை துணியில் சுற்றி பெட்டிக்குள் வைத்து மூடிவிட்டு புத்தகம் ஒன்றை எடுத்து பிரித்து மடி மீது வைத்து கொண்டு படிக்க ஆரம்பித்தாள். புத்தகத்தின் ஏடுகளை அவளது கரங்கள் புரட்டி கொண்டிருந்தன. ஆனால் அவள் மனம் படிப்பில் சிறிதும் நாட்டமிராது பற்பல எண்ணி சஞ்சலத்தில் மூழ்கி கிடந்தது. புத்தகத்திலிருந்து தலையை நிமிர்த்திட தனக்கு முன் பறந்து கிடந்த கலாசாலையின் பெரிய தோட்டத்தை கவனித்த அருணா ஏக்கத்துடன் பெருமூச்செறிந்தாள். எதிர்ப்புறமாக இருந்த கலாசாலையை சேர்ந்த ஹாஸ்டல் கட்டிடத்தின் சாப்பாட்டு அறையின் வராந்தாவிலே மாணவிகள் சிலர் நின்று கொண்டிருந்தனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் வெளியூரிலிருந்து கல்வி கற்க வந்திருந்தார்கள். ஹாஸ்டலில் தங்கி படிக்க வெளியூரிலிருந்து வந்திருக்க வேண்டுமானால் அவர்களின் செல்வ நிலை கட்டாயம் உயர்வாகத்தான் இருக்க வேண்டும். பண வசதியற்ற பெற்றோர்களுக்கு வெளியூரில் உள்ள கலாசாலையில் பெண்களை படிக்க அனுப்ப பைத்தியமா பிடித்திருக்கிறது. சாப்பாடு முடிந்ததும் கையை கழுவ வராந்தாவில் இருந்த குழாய்க்கு வந்த அந்த மாணவிகள் பேச்சும் சிரிப்பும் கட்டடமே அதிர்ந்து விடும் போல் ஒலித்து கொண்டிருந்தன. பணம் என்பதன் பிரச்சனையே இல்லாத போதுதான் அவ்வளவு உறக்க சிரித்து உற்சாகமாக பேசி ஆர்ப்பரிக்க முடியும் என்று தனக்குள்ளே எண்ணி அருணா விரல் நகங்களை கடித்தபடியே யோசனையுடன் தனது திருஷ்டியை வேறு பக்கம் திருப்பினாள். தோட்டத்தின் நடைபாதை மீது விற்றென்று வேகமாக ஒரு பெரிய கார் சப்தமிடாது வந்து நின்றது. காரின் கதவை திறந்து கொண்டு மிகவும் ஒயிலாக கையில் சில புத்தகங்களுடன் இறங்கிய பெண்ணை உற்று கவனித்தாள் அருணா. அவளுடைய வகுப்பிலே படிக்கும் மாணவிகளில் ஒருத்திதான் அந்த பெண். காலையில் வகுப்பிற்கு மஞ்சள் நிற பாவாடையும் சிவப்பு தாவணியும் அணிந்து வந்திருந்தாள். இடைவேளைக்கு சாப்பிட வீட்டுக்கு சென்று வந்தவள் வெள்ளை பட்டு பாவாடையும் ரோஜா நிற தாவணியுமாக வேறு அலங்காரத்தில் திரும்பி வந்திருந்தாள். சிவசங்கரி கலாசாலையில் அருணா சேர்ந்து 2 வார காலம்தான் சென்றிருந்தது. அதற்குள் அவளுக்கு கலாசாலை வாழ்க்கையை பற்றிய பல புதிய அனுபவங்கள் ஏற்பட்டிருந்தன. நகரத்திலேயே சிவசங்கரி கலாசாலை மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருந்தது. அதில் படிப்பதையே மிகவும் பெருமையாக எண்ணினார்கள் மாணவிகள். அதனாலேயே அந்த கலாசாலையில் மற்ற கலாசாலைகளை விட அனுமதி கிடைப்பதற்கு போட்டியும் சிரமமும் அதிகம் ஏற்பட்டிருந்தன. கலாசாலையில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பல்வேறு வகுப்பிலும் படித்து கொண்டிருந்தார்கள். சிலர் அந்த நகரத்தைச் சேர்ந்தவர்களாய் இருந்தனர். சிலர் வெளியூரிலிருந்து வந்தவர்களாக இருந்தனர். அவர்களில் சிலர் கல்வியினால் வாழ்க்கை துறையில் முன்னேற எண்ணி படிக்க வந்திருந்தனர். சிலர் பெருமைக்காக படிக்க வந்தனர். சிலர் கலாசாலையை ஒரு பொழுதுபோக்கு என ஸ்தாபனம் என்று கருதி வந்து சேர்ந்திருந்தனர். ஒரு சிலர் எதற்காக படிக்கிறோம், என்னத்திற்காக படிக்கிறோம் என்ற ஒருவித கொள்கையும் இன்றி பந்தய மைதானத்திலே வெற்றி பெற்ற குதிரைகள் வரிசையில் இந்த குதிரையும் கூட ஓடக்கூடியது என்ற நிலையில் உள்ள குதிரை போல் கலாசாலையில் படித்தால் என்ற பெயருக்காக படிக்க வந்திருந்தார்கள். வேறு சிலர் தங்கள் வாழ்விலே குறிப்பாக கொண்டிருந்த சில லட்சியங்களுக்காக கல்வி கற்க ஆரம்பித்து இட நெருக்கடியில் தாங்கள் விரும்பிய கல்வியை கற்க இயலாது ஏதாவது ஒரு பாகத்தில் இடம் கிடைத்தால் போதும் என்று கலாசாலைக்குள் நுழைந்திருந்தார்கள். பெருமைக்கு, ஆசைக்கு, படிப்பிற்கு, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்று நாலாவித நோக்கங்களுடன் கல்வி கற்க கூடியிருந்த மாணவியர் இடையே கல்வியானது ஒற்றுமையை உண்டாக்காது இருந்ததில் வியப்பே இல்லை.
கல்வி கற்பதன் நோக்கத்தில் உள்ள வேறுபாடுகள் வளரும் யுவதிகளின் மனநிலையில் வேறுபாடுகளை உண்டாக்கிவிட்டிருந்ததனால் கல்வியானது அனைவரையும் ஒன்றாக பிணைக்க சக்தியற்றிருந்தது. அதன் பயனாக மாணவிகள் பாஷை, ஜாதி, வகுப்பு, ஒரு ஊரைச் சேர்ந்தவர்கள் என்று தங்களுக்குள்ளே பிரிந்து மற்றவர்களுடன் ஒன்று கலந்து உறவாடாது ஒதுங்கி போய்க் கொண்டிருந்தனர். ஜாதியும் மதமும் ஊர்களும் மாணவிகளை பிரிப்பது போதாது போல் சில சமயங்களில் அந்தஸ்தும் குறுக்கிட்டு அவர்களை ஒன்று கூடி நண்பர்களாக்காது தடுத்தது என்றால் மிக இல்லை. காலையில் ஒரு உடையும் மாலையில் ஒரு அலங்காரமுமாக விதவிதமான வாகனங்களில் வந்து கலாசாலைக்குள் இறங்கிய நகரத்து செல்வ சீமான்களின் அரும புத்திரிகள் தங்கள் அந்தஸ்திற்கு சமதையற்ற அருணா போன்ற பெண்களுடன் கூடி பேசி நட்பு பாராட்ட விரும்பாது முகவாயை நிமிர்த்தி கொண்டு புருவங்களை வளைத்து ஆகாயத்தை பார்த்த வண்ணம் தனி உலகிலே சஞ்சரித்து கொண்டிருந்தனர். கலாசாலையில் வந்து சேர்ந்த சில தினங்களில் அருணாவிற்கு மாணவிகளின் தராதரமும் அவர்களது மனப்போக்கும் நன்றாக புரிந்துவிட்டது. தன்னுடன் வழியே வந்து பேசி நட்புரிமை பாராட்டிய சக மாணவிகளிடம் அவள் அன்பாகவே நடந்து கொண்டாள். தங்கள் அந்தஸ்தையும் அழகையும் எண்ணி கர்வப்பட்டு ஒதுங்கிச் சென்ற பெண்களிடம் அவள் வழியே சென்று நட்பு பாராட்ட விரும்பவில்லை. வகுப்பு தோழிகளில் சிலருடன் அவள் கலந்து உறவாடிய போதிலும் நளினி ஒருத்தியைத்தான் அவள் தன் உயிர் தோழியாக எண்ணிட அவள் சிநேகிதத்துக்குத்தான் மதிப்பு கொடுத்து போற்றி வந்தாள். வேடிக்கை பார்ப்பதை விட்டு புத்தகத்தின் மீது அருணா தன் பார்வையை திருப்பினாள். வேகமாக திருப்பும்போது புத்தகத்திலிருந்த ஏடுகள் சில அவள் கையில் கழன்று வந்துவிட்டன. பாடப்புத்தகங்களை புதியதாக கடைகளில் வாங்குவதை விட முதல் வருடம் படித்தவர்களிடம் பாதி விலைக்கு வாங்கி படித்தால் போதும் என்று ஜெகதா உத்தரவிட்டிருந்ததன் பயனாக அருணாவிடம் இருந்த புத்தகங்கள் அனைத்தும் ஏடும் இதழுமாக பிரிந்து அக்கு வேறு ஆணிவேராக கிழிந்ததும் கிடந்தன. கலாசாலையில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்று அருணாவை வற்புறுத்தி வரவேற்ற அதற்கு பிறகு நடந்து கொண்ட முறை அருணாவின் மனதை மிக்க வருத்தத்தில் ஆழ்த்திவிட்டிருந்தது. பெருமைக்கு ஆசைப்பட்ட ஜெகதா தன் அந்தஸ்திற்காக கௌரவம் பாராட்டி அருணாவை பழனியப்ப கவுண்டரின் மகளுக்கு சமதையாக சிவசங்கரி கலாசாலையில் தானே முன்வந்து சேர்த்தாள். கலாசாலைக்கு பணம் கட்டி வேண்டிய ஆடைகள் தைத்து தடபுடலாக தன் காரிலே தானே கொண்டு போய் முதல் நாள் அருணாவை கலாசாலையில் சேர்த்துவிட்டு வீடு திரும்பிய ஜெகதா வீட்டிற்கு வந்ததும் தன் கைப்பையை திறந்து துழாவிய போதுதான் அவளுக்கு உண்மை விளங்கியது. முதல் நாள் பேங்கிலிருந்து எடுத்து வந்த 300 ரூபாய்களும் அருணாவை கலாசாலையில் சேர்க்கும் வைபவத்தில் தண்ணீராய் கரைந்து மறைந்து விட்டிருந்தன. பரபரப்புடன் மேஜையை திறந்து ஒரு பென்சிலையும் பேப்பரையும் எடுத்துக்கொண்டு கணக்கு போட உட்கார்ந்தாள். கலாசாலை சம்பளம், புத்தகம், பேப்பர், பென்சில், நோட்டு புத்தகங்கள் வகைரா எதேச்சையான செலவுகள் என்று அருணாவின் கல்விக்காக ஏற்பட போகும் செலவுகளை போட்டு ஆராய்ந்து பார்த்ததில் அவளுக்கு மயக்கமே வந்துவிட்டது. அருணாவை தொடர்ந்தாற்போல் படிக்க வைப்பதா, நிறுத்தி விடுவதா? நிறுத்திவிட்டால் லோகநாயகி என்ன நினைப்பாள்? பார்ப்பவர்களுக்கு கேவலம் அல்லவா? தொடர்ந்து படிக்க வைத்தால் செலவை எப்படி சமாளிப்பது என்று இத்தியாதி விஷயங்களை பற்றி அவள் தன் மூளையை குழப்பிக் கொண்டு யோசித்து கடைசியாக ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள். ஜெகதாவின் தீர்மானம் அருணாவை மெத்த சங்கடத்தில் ஆழ்த்தியதுடன் அவள் உள்ளத்தை வெகுவாக நோகவும் செய்தது. பெரியம்மாவின் புதிய திட்டத்தின்படி அருணா தினசரி கலாசாலைக்கு பஸ்ஸில் போய் வர நேர்ந்தது. ஆனால் லோகநாயகியோ அல்லது மற்றவர்கள் கண்ணிலோ அவள் பஸ்ஸில் போவது தென்பட்டுவிட்டால் வீட்டில் கார் ரிப்பேர் ஆகிவிட்டது என்றோ அல்லது டிரைவர் வரவில்லை என்றோ சாதுரியமாக பொய் சொல்லி அந்தஸ்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவள் பெரியம்மாவால் எச்சரிக்கப்பட்டிருந்தாள். இடைவேளை போஜனத்தை காலையில் தன்னுடன் கூடவே பெட்டில் எடுத்து போக வேண்டும். நளினி அதை பற்றி எதையாவது விசாரித்தால் சாப்பாடு ஆள் மூலம் வீட்டிலிருந்து வரும் என்று ஜம்பமாக பேச வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டிருந்தாள். அருணாவிற்கு பஸ்ஸிலே சென்று படிக்கவும் டிஃபனை சுமந்து கொண்டு கலாசாலை போகவும் கஷ்டமாகவோ வெக்கமாகவோ இருக்கவில்லை. அவளை விட மிகவும் எளிய நிலைமையில் உள்ள சில பெண்களும் அவளுடன் கலாசாலையில் படித்து கொண்டிருந்தார்கள். வீட்டில் காலையில் சமையல் செய்து மற்றவர்களுக்கு பரிமாறிவிட்டு தாங்களும் சாப்பிட்டுவிட்டு கையில் கொஞ்சம் டிஃபன் எடுத்துக்கொண்டு நடந்து வந்து சாலையில் படித்து கொண்டிருந்தார்கள். அந்த சில மாணவிகள் அவர்களது விடாமுயற்சியும் மெய் சோராத தன்மையும் அருணாவிற்கு உற்சாகமூட்டின. ஆனால் சிநேகிதியிடமும் மற்றவர்களிடமும் வறுமைக்காக பெருமைக்காக சொல்லி கபடமாக வாழ பெரியம்மா வற்புறுத்தியதை அவள் மிகவும் வெறுத்தாள். அவ்வாறு வற்புறுத்தப்பட்ட போதெல்லாம் அவளுக்கு வருத்தமும் மனத்துயரமும் ஏற்பட்டது. பெரியம்மாவின் ஆதரவின்றி தானே படிக்க வசதிகள் ஏற்படுமாகில் வாழ்க்கை எவ்வளவு இனிமையாக இருக்கும். அத்தகைய ஒரு சுதந்திரம் கிட்டுமா? அதற்கு வழி என்று பற்பல எண்ணி அவள் அடிக்கடி சஞ்சலத்தில் ஆழ்ந்து போவாள். அன்றைய தினம் விஞ்ஞான வகுப்பு ஆசிரியை அவர்கள் படிக்க வேண்டிய சில புத்தகங்களின் பெயரை சொல்லி
அவைகளை வாங்கி வைத்து கொண்டால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தாள். ஆசிரியை கூறிய அவ்வளவு புத்தகங்களையும் வாங்கி அப்படியே படித்து அறிவை பெருக்கிக் கொண்டு வகுப்பில் முதன்மையாக பிரகாசிக்க வேண்டும் என்று அருணாவுக்கு ஆசை பொங்கிக் கொண்டு எழுந்தது. புத்தகங்களின் விலையை கூட்டி பார்த்துவிட்டு ஜெகதாவை நினைத்த பொழுது அவளது உற்சாகம் சோடா பாட்டிலின் நுரை போல் விற்றென்று அடங்கி போயிற்று. பெரியம்மாவின் தயவினால் வாழும் தனது அடிமை நிலை, தன் பிறந்த வீட்டின் மாறாத வறுமை இரண்டையும் திரும்ப திரும்ப எண்ணி பார்த்த அருணாவிற்கு துக்கத்திலே நெஞ்சு பிளந்துவிடும் போல் விம்மியது. புத்தகத்தை படிக்க மனமின்றி மூடி பெட்டிக்குள் போட்டுவிட்டு அலுப்புடன் இடத்தை விட்டு எழுந்து இடைவேளை பொழுதை கழிக்கும் நிமித்தமாக கலாசாலையின் வாசக சாலைக்குள் நுழைந்தாள். அன்றைய தினசரி பத்திரிகை ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு ஜன்னல் ஓரமாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு படிக்க ஆரம்பித்தாள். எதேச்சியாக பத்திரிகையை புரட்டிய போது ஒரு சிறு விளம்பரம் அவள் கண்களில் தென்பட்டது. தேவை: பாதி பொழுதிற்கு மட்டும் குமாஸ்தாவாக பணி செய்ய SSLC வரை படித்துள்ள பெண் குமாஸ்தா வேண்டும். கையெழுத்து அழகாகவும் புரியும்படியும் இருப்பது அவசியம். முழு விவரத்திற்கு 30ஆம் தேதிக்குள் தினசரி மாலை 5 மணியிலிருந்து 7 மணிக்குள். ஸ்ரீமதி கௌரி, மாதர் திலகம் ஆசிரியை அவர்களை மேற்கு வீதி 18ஆம் நம்பர் என்ற விலாசத்தில் பேட்டி காணலாம் என்று இருந்தது. அதை படித்ததும் அருணாவின் மனதில் சட்டென ஒரு யோசனை உதயமாயிற்று. அந்த யோசனை அவளுக்கு அதிக உற்சாகத்தை உண்டு பண்ணியது. ஸ்ரீமதி கௌரி அம்மாளின் ஆபீஸ் அறைக்குள் காலை வைத்த அருணா கிரீச்சிட்டு அலறிவிட்டாள். மேஜை அடியில் சுருண்டு கிடந்த பெரிய வேட்டை நாய் ஒன்று அவளை கண்டதும் குபீரென்று பாய்ந்து வந்து உடலை சிலிர்த்து கொண்டு பயங்கரமாக குறைக்கத் தொடங்கியது. சே ரஞ்சிதம், ஷட்டப், போய் அங்கே படு என்று பீரோ ஒன்றின் பின்னாலிருந்து ஒரு ஸ்திரீயின் அதட்டல் குரல் எழுந்தது. போன உயிரை திரும்ப பெற்றவளாக அருணா நன்றியுடன் அந்த திக்கை நோக்கினாள். கூரை முகப்பை தொட்டுவிடும் போன்று அறையின் நடுவே கம்பீரமாக நின்று கொண்டிருந்த ஒரு பெரிய இரும்பு பீரோவின் பின்னாலிலிருந்து காகிதங்கள் புரட்டப்படும் ஓசை மட்டும் கேட்டது. ஆளை காணவில்லை. காதுகளை நிமிர்த்திய வண்ணம் பற்கள் வெளியே தெரியும் கோர பார்வையோடு அருணாவை அப்படியே கபலீகரம் செய்து விடுவது போல் உக்ரமாக வந்து நின்ற ரஞ்சிதம் வாளை குழைத்து கொண்டு என்று குழைவாகவும் கொஞ்சலாகவும் பீரோவை பார்த்து உரிமையது. சே, போய் படு துஷ்ட கழுதை என்று மீண்டும் ஒரு அதட்டல். பீரோவுக்கு பின்னால் இருந்து எழவே ரஞ்சிதம் தலையை தொங்க போட்டுக்கொண்டு மேஜையின் கீழ் சென்று உடலை சுருட்டி கொண்டது. உட்கார், வந்துவிட்டேன் என்று பீரோவுக்கு பின்னாலிருந்து எழுந்த உத்தரவு தனக்குத்தான் என்பதை அறிந்து கொண்ட அருணாவுக்கு சில வினாடிகள் பிடித்தன. கடைக்கண்ணால் ரஞ்சிதத்தின் தலையை கவனித்தபடி அருகில் இருந்த ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டாள். விளம்பரத்தை பார்த்துவிட்டு நேரில் பேட்டி அளிக்க வந்திருக்கிறாயா என்று மீண்டும் பீரோவின் பின்னாலிருந்து அந்த குரல் எழுந்தது. கம்பீரமும் அதிகாரமுமாக தொனித்த அந்த அசரீரி வாக்கு ஸ்ரீமதி கௌரியம்மாளுடையதாக தான் இருக்க வேண்டும் என்று ஊகித்து கொண்டாருனா. ஆமாம் அம்மா என்றாள் பதிலுக்கு ஹீனஸ்வரத்தில். சாப்பிட்டு 10 நாளாகியது போல் பேசுகிறாயே என்று அதட்டவும் பரிகாசமுமாக கேட்டவண்ணம் வறட்சியாக நகைத்து கொண்டு பீரோவின் பின்னாலிலிருந்து வெளிப்பட்ட 6.5 அடி உருவத்தை வியப்புடன் கவனித்தாள் அருணா. உன் பெயர் அருணாவா? அழகான பெயர், எனக்கு மிகவும் பிடித்தமான பெயர் என்று பேசிய ஸ்ரீமதி கௌரி தன் முகத்தை அலங்கரித்த ஓரங்குல பரிமாணமுள்ள கருப்பு பிறைமிட்ட மூக்கு கண்ணாடியை இடது கரத்தில் கழற்றி எடுத்துக்கொண்டாள். கம்பளி பூச்சிகள் போன்ற மிகவும் கட்டையாக தோன்றிய புருவங்களை ஆச்சரிய பாவத்தில் ஒருமுறை நெற்றி மீது உயர்த்திவிட்டு மூக்கு கண்ணாடியை மீண்டும் அணிந்து கொண்டாள். உன்னுடைய கையெழுத்து மிகவும் அழகாக இருக்கிறது, எனக்கு அதை பார்த்ததுமே பிடித்துவிட்டது என்று தனது முடிவை ரத்தன சுருக்கமாக தெரிவித்துவிட்டு அருகில் இருந்த சுழல் நாற்காலியில் வந்து சாய்ந்து கொண்டாள். கால் மீது காலை போட்டுக்கொண்டு நாற்காலியை அருணா பக்கம் சுழற்றி, உன்னை வேலைக்கு எடுத்துக்கொள்ள எனக்கு சம்மதம். மாதம் 30 ரூபாய்கள் தான் ஆரம்பத்தில் என்னால் கொடுக்க முடியும். வேலை திருப்தியாக இருந்தால் பிறகு அதிகம் கொடுப்பேன். வேலையை நாளையிலிருந்து ஆரம்பிக்க சம்மதமா? சொல் என்று அதட்டி கேட்டாள். சம்மதம் என்று அருணாவின் உதடுகள் மெல்ல அசைந்தன. அவளது கண்கள் கௌரி அம்மாளின் தோற்றத்திலே லயித்து போய் வியப்பினால் வெடித்துவிடும் போல் விழித்தன. ஆபீஸ் அறைக்குள் நுழையும் முன்பு அருணா ஸ்ரீமதி கௌரி அம்மாளை பற்றி தன் கற்பனையிலே ஒரு உருவம் சிருஷ்டித்து வைத்து கொண்டிருந்தாள். அதன்படி மாதர் திலகத்தின் ஆசிரியை ஒல்லியாக ஒடிந்த மேனியும் தாமரைப்பூ போல் வெளுத்த கூந்தலுமாக 50 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெண்மணியாக இருந்தாள். ஆனால் அவள் கற்பனை கௌரி அம்மாளுக்கும் உண்மையில் எதிரில் வந்த அமர்ந்த கௌரி அம்மாளுக்கும் இருந்த வேற்றுமை அவளை அப்படியே ஆச்சரிய கடலில் ஆழ்த்தி விட்டிருந்தது. ஆசிரியை கௌரி அம்மாளுக்கு வயது சுமார் 35 தான் இருக்கும். ஆனால் அவளது அலங்காரமும் தோற்றமும் வயதை சிறிது அதிகமாகவே எடுத்து காட்டின.
தனது ஆடை விஷயத்தில் ஸ்திரீகள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் கவனம் அந்த அம்மாளிடம் காணப்படவில்லை. அதற்கு பதில் வேண்டுமென்றே மேற்கொண்ட ஒரு அசட்டை மனோபாவம்தான் பிரதிபலித்தது. முழங்கை வரை தைத்த வெள்ளை ரவிக்கையும் 10 வருஷங்களுக்கு முன் நாகரிகமாக தெரிந்த லுங்கி கட்டமிட்ட பழுப்பு வர்ண சேலையும் அவள் உடுத்தியிருந்தாள். காதிலோ மூக்கிலோ கழுத்திலோ எந்தவிதமான ஆபரணமும் காணப்படவில்லை. இடது கரத்தில் மட்டும் ஆண்கள் அணிந்து கொள்ளும் கை கடிகாரம் ஒன்று காட்சியளித்தது. இழை இழையாக ஆங்காங்கே நரைத்து விட்டிருந்த தனது கூந்தலை வாரி உச்சந்தலையில் அலட்சியமாக அந்த அம்மாள் முடிந்து கொண்டிருந்த விதம் நாகரிகத்தில் எனக்கும் நம்பிக்கை இல்லை என்று உரத்து கூவுகிறதைப் போல் இருந்தது. பேயையோ பிசாசையோ கண்டது போல் பயப்படுகிறாயே என்று வினவின கௌரி அம்மாள் உரத்த குரலில் கடகடவென்று நகைத்தாள். எதுவரை படித்திருக்கிறாய் என்று தொண்டையை கனைத்து கொண்டு முடிவில் வினவினாள் அவள். சிவசங்கரி கலாசாலையில் முதல் வகுப்பில் படிக்கிறேன். உபகார சம்பளம் கிடைக்காததனால் ஒழிந்த வேளையில் வேலை செய்து மேலே படிக்க ஆசைப்பட்டு உங்களை காண வந்தேன் என்று கூறினாள் அருணா. கலாசாலை என்றதும் கௌரியம்மாள் ஆசனத்தில் நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்தாள். கலாசாலை படிப்பு, தற்காலிக கலாசாலை கல்வியை பற்றி என்னிடம் யார் பேசினாலும் எனக்கு கோபம்தான் வருகிறது. தற்கால கலாசாலைகள் பெண்களுக்கு கல்வியை அளிக்கின்றன என்று கோபத்துடன் ஆரம்பித்தாள். பிறகு 1 மணி நேரம் மூச்சு விடாது, தற்காலிக கல்வி கலாசாலையில் பெண்களுக்கு இடம் கிடைக்காது தவிக்கும் பயங்கர நிலை, பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியில் உள்ள குறைபாடுகள், அதனால் ஏற்படும் தீமைகள் என்று பல விஷயங்கள் பற்றி தனது அபிப்பிராயங்களை காரசாரமான வார்த்தைகளால் கோடை மழை போல் ஒரு நீண்டதொரு பிரசங்கமாக செய்தாள். வீட்டிற்கு போனால் பெரியம்மாளின் பிரசங்கம், கலாசாலையில் ஆசிரியர்களின் பிரசங்கம், வெளியே ஓரிடத்திற்கு வந்தால் அங்குமா ஒரு பிரசங்கம் என்று தனக்குள்ளே தன் அவல நிலையை எண்ணி மனம் வருந்திய போதிலும் அருணா அழகானதொரு புன்னகையுடன் பொறுமையாக கௌரியம்மாள் பெண்கள் கல்வியை தாக்கி பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள். நெற்றி மீது விழுந்த வியர்வையை முகம் துடைக்கும் துண்டு போன்றதொரு பெரிய கைக்குட்டையால் அழுத்தி துடைத்து கொண்டு கௌரி எழுந்து அருணா அருகில் வந்தாள். மற்ற பல பெண்களைப் போல் இன்றி நீ ஒரு காரணத்தோடையே மேலே படிக்க கலாசாலைக்கு வந்திருப்பாய் என எண்ணுகிறேன். எனது ஊகம் சரிதானே என்று அதட்டினாள். ஆமாம் அம்மா, நான் டாக்டருக்கு படிக்க விரும்பி அதற்கு தேவையான விஞ்ஞான படிப்பிற்காக கலாசாலையில் சேர்ந்திருக்கிறேன். பெரியம்மா தயவில் அவர்கள் வீட்டில் வசிக்கிறேன். அவர்களுக்கு பல காலம் பாரமாக இருப்பதை நான் விரும்பவில்லை. அதனால்தான் தங்கள் ஆபீஸில் காலியாக உள்ள வேலைக்கு மனு செய்திருந்தேன் என்றாள் அருணா. சபாஷ், நல்ல யோசனை. நீ புத்திசாலி பெண், உன்னை எனக்கு பிடிக்கிறது என்று உற்சாகத்துடன் கூறிய கௌரி அருணாவின் முதுகை அன்போடு தடவி கொடுத்தாள். இரும்பை நிகர்த்த அந்த கரத்தின் வலிமையை தாளாது அருணா வேதனையுடன் முகத்தை சுளிப்பதை அவள் கவனிக்கவே இல்லை. பிறகு கொஞ்ச நேரம் அருணாவின் பூர்வோத்திரங்களை பற்றி விசாரிப்பதில் முனைந்தாள் கௌரி அம்மாள். முடிவில் மிகவும் திருப்தி அடைந்தவளாக, அருணா, நாளையிலிருந்து நீ வேலையில் ஈடுபட ஆரம்பிக்கலாம். உன் கலாசாலையில் பொழுது போன மீதி ஓய்ந்த நேரத்தில் நீ இங்கு வந்து நான் எழுதி கொண்டிருக்கும் பெண்களும் கல்வியும் என்ற புத்தகத்தின் கைப்பிரதிகளை சுத்தமாக எழுதி முடிக்க வேண்டியது. பல வருஷங்கள் செய்த ஆராய்ச்சியின் பயனாக பெண்களுக்கு என்ன விதமான கல்வி போதிக்கப்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்திருக்கிறேன். இந்த முடிவுதான் 11 பாகங்கள் கொண்ட பெண்களும் கல்வியும் என்ற புத்தகமாக அமையப் போகிறது. எனது கையெழுத்து பிரதிகளை அப்போதைக்கப்போது நகல் செய்து அழகாக எழுதி கொடுக்க வேண்டியது தான் உனக்கு நான் தரப்போகும் வேலை என்றாள் கௌரி அம்மாள். அப்படியே செய்கிறேன் என்று பணிவுடன் பதிலளித்த அருணா விடை பெற்று கொண்டு மிகவும் உற்சாகத்துடன் வீடு திரும்பினாள். அருணா இவ்வாறு மாதர் திலகம் ஆசிரியையிடம் குமாஸ்தா வேலை செய்வது பற்றி ஜெகதாவிற்கு ஆட்சேபனை இருக்கவில்லை. ஓய்ந்த வேளையில் வேலை செய்து பணம் சம்பாதிக்கும் விஷயம் லோகனாகி விட்டவர்கள் காதில் விழாதவரை அவள் அதை பற்றி கவலைப்படப் போவதில்லை. ஒரு விதத்தில் அருணா இவ்வாறு உத்தியோகம் செய்ய புறப்பட்டது அவளுக்கு ஆறுதலாகவும் இருந்தது. கலாசாலையில் படிக்க வேண்டிய பணத்தை தானே வேலை செய்து அருணா சம்பாதித்து கொண்டால் ஜெகதாவிற்கு செலவு இல்லாமலேயே தங்கை மகளை படிக்க வைக்கும் தியாகி என்ற பெயர் கிட்டுமல்லவா? ஆகவே அவள் அருணா வேலை செய்து ஊதியம் பெறுவதை தடுக்கவில்லை. மாதர் திலகம் பத்திரிகை ஆபீஸில் அருணா வேலைக்கு சேர்ந்து மாதங்கள் 6 ஓடி சென்று விட்டன. தன் சலியாத உழைப்பினாலும் சாமர்த்தியத்தினாலும் கௌரியின் நன்மதிப்பை விரைவில் பெற்றுவிட்டாள் அவள். தேக சிரமத்தை பாராது உழைப்பினால் உயர வேண்டும் என்ற பிடிவாதத்துடன் ஓய்வு நேரத்திலும் வேலை செய்ய முன்வந்துள்ள அச்சிறுமியின் விடாமுயற்சியும் துணிவும் கௌரியை மிகவும் கவர்ந்துவிட்டன. அதனால் அவளுக்கு நாளடைவில் அருணா மீது தனிப்பட்டதொரு பாசம் ஏற்பட தொடங்கியது. அன்றைய தினம்
ஆபீஸில் தனக்கு உண்டான வேலையை செய்து முடித்துவிட்டு அருணா வெளியே கிளம்பும் பொழுது வழக்கத்துக்கு மீறி அதிக நேரம் ஆகிவிட்டது. வீட்டிற்கு கிளம்பி கொண்டிருந்த கௌரி, அருணா, இவ்வளவு நேரம் சென்ற பிறகு பஸ்ஸில் போவதென்றால் சிரமமாக இருக்கும். என் காரில் ஏறிக்கொள். உன்னை உன் வீட்டில் கொண்டு போய் சேர்த்துவிட்டு போகிறேன் என்று உபசரித்தாள். உடை விஷயத்திலே கௌரி அம்மாளிடம் காணப்பட்ட அசட்டை மனப்போக்கு வாகன விஷயத்திலும் காணப்பட்டதை அருணா அன்றுதான் கவனிக்க நேர்ந்தது. கௌரி அம்மாளுக்கு பண வசதி அதிகம் இருந்தும் ஏனோ அவள் அந்த பழைய மாடல் காரை மாற்றிக்கொள்ளவே இல்லை. படபட லொடலொட என்று கோர சப்தம் செய்து தான் வருவதை 1 மைலுக்கு அப்பாலில் இருந்தபடியே அறிவித்த வண்ணம் நகர்ந்த அந்த வண்டியை கௌரி அம்மாள் அனாவசியமாக செலுத்தினாள். அல்லி ராணி சிம்மாசனத்தில் வீற்றிருப்பது போல் அமர்ந்து அவள் அலட்சியமாக வண்டியை செலுத்தியது பக்கத்திலிருந்து கவனிப்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் நெருங்கிவிட்டதனால் நகரத்தின் தெருவில் உள்ள மின்சார விளக்குகள் அனைத்தும் எரியத் தொடங்கின. நகரத்தின் முக்கியமான வனப்பு அதிகமுள்ள தெரு ஒன்றில் கௌரி அம்மாள் தன் காரை வேகமாக திருப்ப எதிரே வந்து கொண்டிருந்த புத்தம் புதிய மாடல் ஒன்று மோதிவிடும் போல் எதிரே வந்து டக்கென நின்றது. டேமிட், நான்சன்ஸ், இந்த பொம்பளைகள் வண்டி ஓட்டினாலே இப்படித்தான் என்று கோபத்துடன் கூறியபடி வண்டியின் எஜமான் கதவை திறந்து கொண்டு வெளியே குதித்தான். காரின் கதவின் மீது உல்லாசமாக கையை தாங்கிக் கொண்டு சிறிதும் அஞ்சாது துணிவாக அமர்ந்திருந்த கௌரி, அப்புறம் மேலே சொல்கிறதையும் சீக்கிரம் சொல்லிவிட்டால் தேவலை என்றாள். அசோகன் தன் கண்களை மறைத்த பச்சை கண்ணாடியை கழற்றி கையில் எடுத்துக்கொண்டு மிகவும் உல்லாசமாக எதிரே வந்த அந்த பெண் வண்டியோட்டியின் பக்கம் திரும்பினான். அவனது உதட்டிலே லேசாக பூத்த புன்னகை மறைந்தது. கீழ் உதட்டை கடித்துக்கொண்டு தனக்குள்ளே வெறுப்பாக மெல்ல சிரித்த கௌரி விற்றென்று வேகமாக காரை பின்னோக்கி செலுத்தி வேறு ஒரு தெருவிற்குள் புகுந்தாள். மௌனமாக எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அருணா தன் ஆவலை அடக்க மாட்டாது, எவ்வளவு துணிச்சலாக பேசுகிறான், இந்த மனிதனை நான் எங்கேயோ பார்த்தது போல் இருக்கிறதே என்றாள் ஆச்சரியத்துடன். எங்கே பார்த்திருப்பாய்? ஒரு செருப்பு கடையில் பார்த்திருப்பாய் என பதில் கூறி இகழ்ச்சியாக நகைத்தாள் கௌரி. ஆமாம், ஒரு சமயம் நளினியுடன் செருப்பு வாங்க அந்த கடைக்கு சென்றேன். இப்பொழுது ஞாபகத்துக்கு வருகிறது. ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும் என்று வியப்புடன் கேட்டாள் அருணா. இந்த சாக்கடைக்கு வேறு போக்கிடம் என்று கௌரி சூழ் கூட்டினாள் மிகவும் வெறுப்புடன். கடையின் சொந்தக்காரர் இவர்தான் என்று நளினி எனக்கு இந்த மனிதனை அறிமுகப்படுத்தி வைத்தாள் என்று விவரித்தாள் அருணா. இன்றைக்கு செருப்பு கடை, நாளைக்கு ஐஸ்கிரீம் கடை, அடுத்த நாள் புடவை கடை என்று இப்படியாக அவரது முதலாளி ஸ்தானம் நாளடைவில் மாறிக்கொண்டே போகும். முதலாளியாம் முகரக்கட்டி, மூஞ்சியைப்பார் என்றால் மிகவும் கோபமாக கௌரி. கௌரியின் உணர்ச்சி போக்கு அருணாவிற்கு மிகவும் அதிசயமாக தோன்றியது. அப்படியானால் இவரை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என்று அதிசயத்துடன் கேட்டாள். இவனையா? எனக்கா? என்று தலையசைத்த கௌரி மேலே பேச விரும்பாதவள் போல் மௌனமாக காரை துரிதமாக செலுத்தலானாள். மணி அடித்ததும் மாணவிகளிடம் வழக்கமாக காணப்பட்ட பரபரப்பு அன்று இருக்கவில்லை. வகுப்பு நின்று வேகமாக கலைந்து வெளிவந்த அவர்கள் மாடிப்படிகளிலும் மரங்களின் அடியிலும் கும்பல் கும்பலாக நின்று கொண்டு போக மனமில்லாதவர்கள் போல் பேசி சிரித்து ஆரவரித்து கொண்டிருந்தார்கள். கோடை விடுமுறைக்காக அன்றைய தினம் கடைசி தினம் என்பதை உணர்ந்த மாணவிகள் இடையே 3 மாத காலம் பிரிந்திருக்க வேண்டிய சிநேகிதிகளை சட்டென பிரிந்து செல்ல மனமற்றவர்களாக பல விஷயங்களை பற்றி பேசி சிரித்து கொண்டு கலாசாலை கட்டிடத்திற்குள்ளே வட்டமிட்டு கொண்டிருந்தனர். தான் சுமந்து கொண்டிருந்த புத்தகங்களை அழைத்து போக காத்திருந்த காருக்குள் வீசி போட்டாள் நளினி. சிநேகிதியின் கரத்தில் இருந்த பெட்டியையும் புத்தகங்களையும் பிடுங்கி காருக்குள்ளே வீசிவிட்டு அவள் கரத்தை பற்றி இழுத்து, இதோ பார் அருணா, தோட்டத்தில் உள்ள அந்த மேடைக்கு போய் உட்கார்ந்து கொஞ்சம் பேசுவோம். இன்றும் நீ அவசரப்பட்டு கொண்டு கலாசாலையிலிருந்து ஓடினால் நான் அனுமதிக்க மாட்டேன். பஸ் பிடிக்க நேரமாகும் என்று சாக்கு என்னிடம் செல்லாது. உன்னை எங்கள் காரில் கொண்டு போய் வீட்டிலே சேர்த்து விடுகிறேன் என்று உரிமையாக அதட்டினாள். மாதர் திலகம் ஆபீஸிற்கு அன்று விடுமுறை தினம். ஆதலால் ஆட்சேபனை எதுவும் கூறாது அருணா சிநேகிதியுடன் கலாசாலை தோட்டத்தின் ஒரு மூலையில் இருந்த பெரிய சிமெண்ட் மேடையை நோக்கி சென்றாள். உன் பரீட்சைகளை நீ நன்றாக செய்திருப்பாய் என நினைக்கிறேன். நீ எப்பொழுதுமே படிப்பிலே கெட்டிக்காரி என்று ஆரம்பித்த நளினி மேடை மீது அமர்ந்து கொண்டு தன் சிநேகிதியை பற்றி இழுத்து அருகில் அமர்த்தினாள். உங்களுக்கு இன்று பரிசோதனையின் போது காபி தயாரிப்பது என்பது வந்ததாமே, நீ நன்றாக செய்து முடித்திருப்பாய் என எண்ணுகிறேன். காபி தயாரிப்பது மிகவும் சுலபமான பரிசோதனை தானே என்றாள் அருணா. அதை கேட்டதும் நளினி தன் அழகிய முகத்தை அசட்டையாக சுலுக்கினாள்.
அம்மாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு நான் எதற்காகத்தான் இந்த குடும்ப நிர்வாகக் கலையை பாடமாக எடுத்துக்கொண்டேனோ தெரியவில்லை. சரித்திரம், விஞ்ஞானம் இதெல்லாம் வேண்டாம். குடும்ப நிர்வாகக் கலைதான் பெண்களுக்கு அவசியம் என்று அம்மா கலாசாலையில் சேரும் முன்பு மிகவும் விவாதித்தார்கள். மனோ அக்காவும் கூட தூபம் போடவே அம்மா ஒரே பிடிவாதமாக என்னை இந்த பகுதியிலே சேர்த்து விட்டார்கள். இப்பொழுது 1 வருஷ படிப்பிற்கு பிறகு எனக்கு இயற்கையாக தெரிந்த கொஞ்சம் நெஞ்ச குடும்ப நிர்வாகமும் மறந்தே போய்விட்டது. அதுதான் கைமேல் கிடைத்த பலன் என்று பரிகாசமாக கூறிவிட்டு சூழ் கொட்டினாள் நளினி. அருணா அதற்கு பதில் பேசாது கலுக்கென்று சிரிப்பதைக் கண்டதும் நளினி வியப்புடன் சிநேகிதியின் பக்கம் திரும்பினாள். நான் படும் சங்கடம் உனக்கு வேடிக்கையாக இருக்கிறது போல் தோன்றுகிறது என்று பொய்யாக கோபித்து கொண்டாள். இல்லை நளினி, குடும்ப நிர்வாகம் என்பதை பற்றி நீ கூறியதும் உடனே எனக்கு ஸ்ரீமதி கௌரி என்பவர்களின் ஞாபகம் வந்தது. நீ அவர்களை கட்டாயம் சந்தித்து பரீட்சையும் செய்து கொள்ள வேண்டும். தற்காலத்தில் பெண்களுக்கு கலாசாலை அளிக்கும் கல்வி முறை மீது அந்த அம்மாளுக்கு மிகவும் கோபம். இதை தாக்கி அவர்கள் ஒரு புத்தகமும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அது வெளிவந்தால் அவசியம் நீ வாங்கி படிக்க வேண்டும். அதில் குறிப்பாக குடும்ப நிர்வாகக் கலையை அந்த அம்மாள் பேனாவிலிருந்து சீறி எழும் வார்த்தைகளின் வேகத்தில் குடும்ப நிர்வாகக் கலை தவிடுபொடியாகிவிடும் என்பது நிச்சயம். அடுத்த முறை தேர்தலில் அவர்கள் ஜெயித்து கல்வி மந்திரியாக வந்துவிட்டால் பெண்களின் வாழ்வை சின்னாபின்னமாக சிதைக்கும் தற்கால கல்வி திட்ட முறையை மாற்றி புதிய புதிய போதனா முறையை ஆரம்பித்துவிட்டுத்தான் மறுவேளை பார்ப்பார்கள் என்றாள். நீ கூறுவதை பார்த்தால் இந்த கௌரியம்மாள் ஒரு பெரிய சர்வாதிகாரி போல் தோன்றுகிறதே. யார் இந்த பிரகிருதி என்று கேட்டுவிட்டு நளினி அடக்கமாட்டாது நகைத்தாள். பேச்சிலும் எழுத்திலும் தான் வீரமும் இம்சையும் அதிகம் காணப்படும். சுபாவத்தில் கௌரியம்மாள் மிகவும் நல்ல பெண்மணி. நீ அவர்களை அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். மாதர் திலகம் என்ற பத்திரிகையை பெண்கள் முன்னேற்றத்திற்காகவே நடத்துகிறார்கள் என்றாள் அருணா புன்னகையுடன். எனக்கு இப்பொழுது ஞாபகத்துக்கு வருகின்றது. மனோ அக்கா மாதர் திலகம் பத்திரிகையை தவறாது வாங்கி படிப்பார்கள். அந்த பத்திரிகையின் அபிமானிகளில் மனோ அக்கா மிகவும் முக்கியமானவர். கௌரியம்மாள் எழுதுகிற புத்தகத்தை மனோ அக்கா வாங்கி படித்தால் உடனே மாதர் திலகம் பத்திரிகை வாங்குவதை நிறுத்தி கொண்டு விடுவார்கள். குடும்ப நிர்வாக கலை மீது மனோ அக்காவுக்கு உயிர். அதை பற்றி எதிர்த்து பேசுகிறவர்களை அவர்கள் உடனே விஷம் போல்தான் கருதுவார்கள் என்று கூறிவிட்டு நளினி சிரித்தாள். அதெல்லாம் போகட்டும், உன் பரிசோதனை என்னவாயிற்று? அதை பற்றி சொல், கேட்க அவளாக இருக்கிறது என்று அருணா இடைமறித்து வினவினாள். தலை தப்பியது என்றால் மிக இல்லை. அதை ஏன் கேட்கிறாய்? காப்பி தயாரிப்பது என்பதை எங்களுக்கு பரிசோதனையாக கொடுத்திருந்தார்கள். புஸ்தகத்தின் கணக்குப்படி 5 தேக்கரண்டி காப்பி பொடி, 6 தேக்கரண்டி சர்க்கரை, 4 அவுன்ஸ் பால் என்று இம்மி கூட கணக்கு தவறாது வேண்டிய ஜாமான்களை கலந்து மின்சாரத்தால் இயங்கும் காப்பி வடிகட்டியிலே போட்டேன். கணக்குப்படி 3 நிமிஷ நேர மின்சார விசையை ஓடவிட்டேன். முடிவில் பாத்திரத்திலே வந்து வடிந்த பாகத்தை எடுத்து கோப்பைகளில் நிரப்பிய போது திடுக்கிட்டு போய்விட்டேன். என்ன காரணத்தினாலும் காபி பச்சை நிறமாக இருந்தது என்று கூறிவிட்டு சிரித்தாள் நளினி. ஒரு சமயம் சைனா தேசத்து முறைப்படி காப்பி தயாரித்திருப்பாய். உங்களுக்குத்தான் காப்பி தயாரிப்பிலே பல நாட்டு முறைகள் சொல்லித் தருகிறார்களாமே என்று கூறிவிட்டு அருணாவும் நகைத்தாள். 1000 வகைகள் சொல்லித் தருகிறார்கள். ஆனால் இன்று எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பரிசோதனை இந்திய முறைப்படி காப்பி தயாரிப்பது என்பது பரிசோதனை. ஆசிரியை பச்சை நேரத்தை கண்டால் பரீட்சையில் மார்க்கை கழித்து விடுவார்களே என்று என் நெஞ்சு படபடத்தது. கை கால்கள் பதறின. யாரும் பார்க்காத போது இடது கை விரலை கோப்பையில் மெல்ல நனைத்து வாயில் வைத்து காப்பியை ருசித்து பார்த்தேன். நிறந்தான் பயங்கரமாக இருந்தது என்றால் அவ்வளவு சர்க்கரை போட்டும் கூட காப்பி எட்டிக்காய் போல் கசந்தது என்று சிரித்தாள் நளினி. பிறகு என்று அருணா ஆவலுடன் வினவினாள். பிறகு ஆசிரியை வேறு ஒரு மாணவியை கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் தயாரித்த காப்பி அனைத்தையும் கை கழுவும் பீங்கானுக்குள் கொட்டிவிட்டு அருகில் இருந்த மாணவியிடம் கொஞ்சம் காப்பி பொடி இரவல் வாங்கினேன். அதை போட்டு நம்ம வீட்டில் தயாரிப்பது போல் என் கைக்குட்டியை வடிகட்டும் துணியாக உபயோகித்து காப்பி தயாரித்தேன். அந்த காப்பியை கண்ட ஆசிரியை எனக்குத்தான் வகுப்பிலேயே பரிசோதனையில் அதிக மார்க் கொடுத்தார்கள். குடும்ப நிர்வாக கலைப்படி நான் தயாரித்த காப்பி மிகவும் அசுத்தமானது. கைக்குட்டையை போட்டா வடிகட்டுவது. ஆனால் நான் தான் இன்று வகுப்பில் முதல் மார்க் வாங்கிய பெண் என்றார் நளினி. பரீட்சை என்பதில் இவ்வளவு சூதும் சூழ்ச்சிகளும் இருக்கின்றனவா? பரீட்சை உண்மையில் மாணவிகளின் புத்திசாலித்தனத்தையோ முயற்சியையோ தீர்மானிப்பதில்லை என்றுதான் இதிலிருந்து நீதி ஏற்படுகிறது. நியாயப்படி நீ இன்று சோதனையில்
தவறி இருக்க வேண்டியவள். முதல் பரிசு வாங்கி வெற்றியடைந்திருப்பது அக்கிரமம் என்று அருணா பரிகசித்தாள். அக்கிரமமோ நியாயமோ, இந்த வருஷத்தில் நாம் இருவரும் பாஸ் செய்து 2ஆம் வகுப்பிற்கு அனுப்பப்பட்டு விட்டோம். அதற்கு சந்தோஷத்துடன் கை குலுக்கிக் கொள்வோம் என்று உற்சாகமாய் பேசிய நளினி சிநேகிதியின் கரத்தை குலுக்கினாள். கலாசாலையில் படிப்பதனால் பெண்களுக்கு சமைக்க தெரியவில்லை, வீட்டை நிர்வகிக்க தெரியவில்லை என்று கலாசாலை பெண்களின் சமையல் ஞானத்தை பரிகசித்து பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். ஆனால் பெண்களில் சமையல் தெரியாத பெண்கள் ஆதி காலத்திலிருந்தே இருந்திருக்கிறார்கள் என்கிற விஷயம் சமீபத்தில் தான் எனக்கு தெரிந்தது என்றாள் அருணா. அப்படியா? அந்த விஷயத்தை சொல். குடும்ப நிர்வாக கலை பற்றி இனி மனோ அக்கா என்னுடன் விவாதித்தால் இந்த சங்கதியை எடுத்துச் சொல்லி அவள் வாயை அடைக்க உதவியாக இருக்கும் என்றாள் நளினி. சில தினங்களுக்கு முன்பு எங்களுக்கு பாடமாக உள்ள சிலப்பதிகாரத்திலே ஒரு பகுதியில் கண்ணகி தன் கணவனுக்கு சமைக்கும் கட்டம் வந்தது. கலாசாலையில் படித்தவள் அல்ல கண்ணகி. இருந்த பொழுதிலும் நம்மைப் போலவே அவளும் சமைக்க தெரியாது திண்டாடுகிறாள். கையெறி மடமையிற் காதலர் காக்கி என்கிறார் இளங்கோவடிகள். கையை அளவுகோலாக உபயோகித்து கொண்டு கண்ணகி சிரமப்பட்டு சமைத்து முடித்ததாக அதில் கூறப்படுகிறது. ஒரு பெரிய காப்பியத்தின் தலைவியே சமைக்க தெரியாத பெண்ணாக இருக்கும்போது பழனியப்ப கவுண்டரின் மகளுக்கு காப்பி போட தெரியாதிருப்பது ஒரு குற்றமாகுமா? நளினி, அதனால் உன்னை நான் பூர்ணமாக மன்னிக்கிறேன் என்று கூறிவிட்டு சிரித்தாள் அருணா. சிநேகிதியின் ஆசியத்திலே ஈடுபட்டு தன்னை மறந்து உற்சாகமாக அவளோடு கூடவே நகைத்து கொண்டிருந்த நளினி ஏதோ நினைத்து கொண்டவள் போல் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். ஆனந்தத்தில் பூரித்து சிவந்திருந்த அவளது அழகிய வதனம் சட்டென சோம்பிவிட்டது. யோசனையுடன் தலையை குனிந்து கொண்டு அவள் திடீரென மௌனமாகிவிட்டாள். சிநேகிதியிடம் காணப்பட்ட மாறுதல் அருணாவிற்கு மெத்த கலவரத்தை உண்டாக்கியது. என்ன நளினி, ஏன் கோபித்து கொண்டு விட்டாயா என்று பரபரப்புடன் கேட்டாள். இல்லை அருணா, இன்றைய தினம் உன்னிடம் முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசத்தான் உன் இங்கே அழைத்து வந்தேன். பேச்சு வாக்கிலே ஏதேதோ பேச பொழுதை கழித்து விட்டேன். நீ என்னுடைய பிராண சிநேகிதி. மிகவும் புத்திசாலி என்றும் சாமர்த்தியக்காரி என்றும் உன்னை நான் கருதுவதால் உன்னிடம் கலந்து ஆலோசித்து உன் யோசனையை கேட்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் அது என் சொந்த விஷயமல்ல, எங்கள் குடும்பத்தை பற்றிய சங்கதி. அதனால் அதை கூறலாமா கூடாதா என்று ஒரே தயக்கமாக இருக்கிறது என்றாள். கூறக்கூடாது என்று உன் மனசாட்சி உறுத்தினால் அதை என்னிடம் சொல்ல வேண்டாம். இதற்காக வீணாக நீ ஏன் மனதை அலட்டிக் கொள்கிறாய் என்று அருண் ஆறுதல் சொல்லவே, நளினி தன் தலையை அசைத்துவிட்டு மனதை திடப்படுத்தி கொண்டு குரலை மிகவும் தாழ்த்தி கொண்டு பேசலுற்றாள். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா அருணா? கலாசாலையில் சேர்ந்த புதிதில் ஒரு முறை உன்னை ஒரு செருப்பு கடைக்கு அழைத்துச் சென்றேனே, அந்த கடையின் எஜமானர் என்று முடிக்கும் முன் அருணா குறுக்கிட்டு, ஆமாம், அசோகன் என்று ஒரு மனிதனை சந்தித்தோம், அவருக்கென்ன என்று வினவினாள் ஆச்சரியத்துடன். அவருக்கு ஒன்றுமில்லை, அவரால் குடும்பத்திற்குத்தான் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று பயமாக இருக்கிறது. கூடகமாக நான் பேசினால் உனக்கு விளங்காது, விரிவாக சொல்கிறேன் கேள். முதலாக ஸ்ரீமான் அசோகனை நாங்கள் அசோகா ஷூமார்ட் என்ற இடத்தில் சந்தித்தோம். அதற்கு பிறகு மனோ அக்கா என்னுடன் ஒரு முறையும் சுரேஷ் குமாரனுடன் 4-5 முறைகளும் அந்த கடைக்கு சென்று வரத் தொடங்கினார்கள். சுரேஷின் அழைப்பிற்கு இணங்க ஒரு நாள் எங்கள் வீட்டிற்கு விருந்து சாப்பிட அசோகன் வந்தார். அதற்கு பிறகு பல முறைகள் பல காரணங்கள் சொல்லிக்கொண்டு வந்தார். இப்பொழுது நாள் தவறினாலும் தவறும், அவர் எங்கள் வீட்டிற்கு விஜயம் செய்வது தவறாது என்ற நிலையில் குடும்பத்துடன் நெருங்கி பழகி கொண்டிருக்கிறார். அசோகனை முதலில் சுரேஷ்குமாரனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அசோகன் எங்கள் குடும்பத்தில் நெருங்கி உறவாட ஒரு வகையில் சுரேஷ் தான் காரணம் என்று கூட சொல்வேன். ஆனால் சுரேஷுக்கு சமீப காலமாக அசோகனது நடவடிக்கை போக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை என்று அறிகிறேன். சுரேஷ் தற்சமயம் ஊரில் இல்லை. அவன் கலாசாலை இன்னும் 1 வாரம் சென்ற பிறகுதான் மூடப்படும். கோடை லீவை நிம்மதியாக கழிக்க விரும்புகிறேன். அந்த மூட்டைப்பூச்சி அசோகனது தொல்லை இல்லாதிருந்தால் நலமாக இருக்கும் என்று எனக்கு எழுதியிருந்தான் அண்ணன். அதை படித்ததிலிருந்து எனக்கு ஒரே கவலையாகிவிட்டது. ஏனெனில் அசோகனை எங்கள் குடும்பத்திலிருந்து அப்புறப்படுத்துவது இனி சுலபமல்ல என்று நினைக்கிறேன். அவரை பற்றி ஏதாவது குறைவாக பேசினால் மனோ அக்கா என்னிடம் சண்டைக்கு வந்து விடுகிறார்கள். மனோ அக்காவை எதிர்த்து என் கட்சியில் சேர அம்மாவுக்கு தைரியம் இல்லை. அசோகனை அப்பாவுக்கு முதலில் அறிமுகப்படுத்தி வைத்தோம். ஆனால் அவர் கருப்பா சிகப்பா என்றது கூட தெரியாது. தொழில் விவகாரத்தில் வீட்டை பற்றி யோசிக்க கூட அவருக்கு நேரமில்லை என்று பெருமூச்செறிந்தாள் நளினி. அசோகனிடம் உனக்கு வெறுப்பு ஏற்பட ஏதேனும் காரணம் உண்டா நளினி என்று அருணா கவலையுடன் வினவினாள். முதலில் மனோ அக்காவின் முகதாட்சியத்திற்காக அசோகனிடம் நான் மரியாதையாகவும் அன்பாகவுமே நடந்து கொண்டேன்.
ஆனால் ஆரம்பத்திலிருந்து அவரது பேச்சு, நடை, உடை, பாவனை ஒன்றுமே எனக்கு பிடிக்கவில்லை. அவர் மீது ஏன் வெறுப்பு ஏற்பட்டது என்று கேட்காதே. சில சமயம் எந்தவித காரணமுமின்றி நமக்கு சிலரை பார்த்ததுமே பிடிப்பதில்லை அல்லவா? என்றாள் நளினி மிகவும் வறட்சியாக. ஆமாம், நம்மை அறியாது நமக்குள் ஏற்படும் ஒரு உள்ளுணர்வு தான் அதற்கு காரணம் என்று படித்திருக்கிறேன். அசோகனை பார்த்ததுமே உனக்கு பிடிக்காது போயிற்று. அதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லையே, இயற்கைதானே என்றாள் அருணா. மனோ அக்காவின் முகத்திற்காக அஞ்சி நான் வெறுப்பை வெளிப்படையாக காட்டாது மரியாதையாக பழகி வந்தேன். ஆனால் சமீபத்தில் அவர் செய்த ஒரு காரியம் எனக்கு அவர் மீது கொஞ்சம் நஞ்சமிருந்த மதிப்பையும் போக்கிவிட்டது. சில தினங்களுக்கு முன்பு ஒரு நாள் மாலை அசோகன் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார். ஏதோ வேடிக்கையாக பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென்று தமது சட்டை பையிலிருந்து கசங்கிய கடிதத்தை எடுத்து என்னிடம் கொடுத்து படிக்கச் சொன்னார். என்னவென்று ஊகிக்க முடியாது. நான் ஆவலுடன் அதை வாங்கி படித்தேன். பாதிக்கு மேல் படிக்க முடியாத கோபத்துடன் கடிதத்தை அவரிடம் வீசிவிட்டு எழுந்து விட்டேன். அசோகனுக்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு பெண்மணி எழுதிய காதல் கடிதம் அது. கொஞ்சமும் லஜ்ஜையின்றி அப்பெண்மணி தனது காதலை அதில் வெளிப்படையாக எழுதியிருந்தாள். இதை பற்றி நான் மனோ அக்காவிடம் முறையிட்டு கொண்டேன்.